ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் போகிற போக்கில் இந்த பக்கம் கடந்த வாரம் காணாமல் போயிருந்த அதிபர் முத்துப்பாண்டியை இந்த வாரம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கிறோம். மற்றபடி சோழன் சொல்விச்சு அதிபர் ஐயா இயக்குனர் மு. கலைஞர் வணக்கம். ராகவ் பிளாக் என்னுடைய அதிபர் தம்பி ராகவ் அவர்கள் ஒரு வாரத்துல மறந்துட்டீங்க. ஒரு வாரம் வரல, அதுக்குள்ள நான் மறந்துட்டேன் தம்பி. நங்கூரம் வலைவலி அதிபர்னு சொல்லியிருக்கணும், இல்லை தம்பி வருத்தப்படுவார். இவர் எங்க போயிருந்தாருன்னு கேளுங்களேன். விஜய்க்கு அட்வைஸ் சொல்றதுக்காக போயிருந்தாரு, ஆலோசனை சொல்றதுக்காக. அது சரி, பொய் செய்தி ஒண்ணு வந்திருந்தது. சரி, ஆலோசனை சொல்றதுக்கு சரியான ஆள் இல்ல விஜய்க்குன்னு யாரையும் பேசியிருந்தாங்க. போயிட்டாரு, அங்க போயிட்டாரு அட்வைஸரா இருந்துட்டு வரணும். இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு வர நிகழ்ச்சியில என்ன முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னா, முதல்ல சல்லியர்கள் திரைப்படம். அந்த போர்க்களத்தில், ஈழமண் போர்க்களத்துல அது ஒரு இயக்கம் எப்படியாக இருந்தது என்பதை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். நிறைய பேர் அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கி அது ரிலீஸு தமிழ்நாடு உலகெங்கும். என்னன்னா வேறு ஏதோ ஒன்று வாத்தியாரி அப்படின்ற படத்தால் இன்றைக்கி வரப்போகிறதுக்காக தேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல்ன்றதால் 19ஆம் தேதி மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி எந்த தேட்டரும் புக் ஆகலையே, எதுவுமே இல்லையே என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது 19ஆம் தேதி மாற்றி வச்சுருக்கிறதா இயக்குனர், அவர் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சொல்லியிருந்தார். அந்த வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள் இன்று. கூடுதலாக இயக்குனர் சேரன் ஆட்டோகிராஃப் நாயகன் அவருடைய பிறந்த நாளும் இன்று. ராவணா சார்பில் இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். 2 பேருக்கும் நல்ல வாழ்த்துக்களை சிறப்பாக செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த டிசம்பர் 12 என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? ரஜினிக்கு வாழ்த்து சொல்றீங்க, கரெக்டு. என்ன நாள்னு என்ன ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம்? எனக்கு ஒரு ஞாபகம் வரும் சார். நான் ஸ்கூல் படிக்கும் போது 2012 டிசம்பர் 12ஆம் தேதி உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருந்தாங்க. நாங்களாம் உண்மை நம்பிட்டு இருந்தோம். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 2012 நீங்க சொல்றீங்க, அது ஜோசியம். 1991 டிசம்பர் 12 உலக அளவில் மனித நேயம் அழிந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே கன்னட நடிகர் ரஜினியை நம்ம கொண்டாடி தலைமையில் தூக்கிட்டு இருக்கிறோம், அது ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி தேதியில் தான் 1991 டிசம்பர் 12 காவிரி நீர் தீர்ப்பு சொல்கிறாங்க. 205 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன அடுத்த நாளே கலவரம், டிசம்பர் 12 மிக பெரும் கலவரம். 100கணக்கான பேர் படுகொலை, ஆயிரக்கணக்கான பேர் வீடு சூற, பல 100 பேருந்துகள், கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி தமிழர்களுடைய சொத்து இழக்கப்பட்டது. 100க்கு மேற்பட்டவர்களும் இந்த கமிஷன் சொன்னாங்க. பின்னாடி போடப்பட்ட நீதிபதி வெங்கடேஷ் தலைமையிலான கமிஷன் உலகத்திலேயே ஒரு பெரும் கலவரம். 100கணக்கான மேல் 1000 பேருக்குன்னு சொல்ல வராங்க. அன்றைக்கி காணாமல் போனவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 187 பேர் காணவில்லைன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு தேதி வரைக்கும் காணவில்லை, இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. பணமாக எடுத்ததுலேயே குறைச்சி மதிப்பு காட்டினாங்க, 100க்குள்ளார காட்டினாங்க. அது ஒரு 1000 தொற்றுக்குன்னு சொல்ல வந்தாங்க. சொத்து மதிப்பு இழப்பீடு மட்டும் 1000 கோடிகளுக்கு மேலே போயிருக்கும். நிறைய தமிழர்கள் தந்தி அலுவலகம் உள்பட எரிக்கப்பட்டதுன்னா பார்த்துக்குங்க. அன்னைக்கு 1000 கோடினா இன்னைக்கு அதோட மதிப்பு என்னன்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே குறைச்சி காட்டிட்டு அந்த விரட்டி தமிழர்கள் பகுதியில் அந்த காவல்துறையை விரட்டி அடிக்குது. அந்த கன்னட இன வெறியர்கள் சொல்கிறாங்கல்ல, அவங்க பண்ணது ஒரு பக்கம். காவலர்களே விரட்டி அடிக்கிற விஷயம்லாம் சர்வதேச ஊடகங்கள் எடுத்து பதிவு பண்ண பிறகு கமிஷன் என்ன தெரிவித்தது, அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. ஒருவரை கூட இன்று வரை தண்டிக்க முடியவில்லை, கண்டிக்கவும் முடியல. பனிஷ்மெண்ட்டே கிடையாத முடிஞ்ச ஒரு பெரும் கலவரம். அதுதான் வரிசையாக சாரசாரியாக தமிழ்நாட்டுக்குள்ளாக நுழையிறாங்க மக்கள். அதை ஒட்டி அடுத்த நாள் டாக்டர் சுப்பிரமணிய சாமி, அப்போ ஜனதா கட்சி, இங்கே ஏடிஎம்கேக்கு எதிராக இருக்கிறாரு. அந்த பகுதிக்கு போய் தமிழர்கள் பகுதியெல்லாம் துணிச்சலாக சுற்றி பார்த்துட்டு சொல்கிறார். அவருக்கு ஏம் என்னன்னா ஜெயலலிதாவை குறை சொல்லுவது. டெல்லியில் அந்த மாதிரி இந்திரா காந்தி இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு கலவரம் வந்தது, நாங்கள் உடனடியாக பாதுகாத்துட்டோம். ராஜி அசாசினேஷன் நடந்த உடனே அங்கே நாங்கள் இருந்து பாதுகாத்துட்டோம் தமிழர்களை. பட்டு கர்நாடகாவில் பாதுகாக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா தன் கடமையை தவறி விட்டார் அப்படின்னு அவர் பதிவு பண்ணோன்னு அங்கே இருக்கிற பங்காரப்பா சொல்கிறாரு, அமைதியாக இருக்கிறது எப்படி அப்படின்ற ஃப்ளைட்டு அங்கே தீர்ப்புக்காக போயிருக்கிறார் டெல்லிக்கு. வந்த உடனே ஏர்போர்ட்டில் சொல்கிறாரு, ஏன் கலவரம் பண்ணாமல் சும்மா இருக்கிறீங்கன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. அடுத்து என்னுடைய பதவியே போனாலும் சரி தண்ணி திறந்து விட மாட்டேன்னு பகிரங்கமாக அறிவிக்கிறார். எல்லா கட்சி கொடிகளும் கீழே போகுது, ஒரே ஒரு கட்சி கொடி மட்டும் மேலே வருகிறது. ஒரே ஒரு கொடி மட்டும், அது கர்நாடக மாநில கொடி. எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக நின்றுது அதில் தமிழர்களுக்கு எதிராக. அது இன்னைக்கு டிசம்பர் 12.
ரஜினியை கொண்டாடுறது நம்ம இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல வரல. இதையும் இந்த வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுல்ல? அதுதான். ஓகேவா? ஒரு போக்கில் ஆமா, சரிதானே அது? அதுக்கப்புறம் ம். நம்முடைய KN நேரு அவர்கள் அவர் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தாரு. ஆமா சட்டநாதர் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சட்டை இல்லாம பிரார்த்தனை எல்லாம் செஞ்சாரு. ஆமா, எதுக்கு எதுக்கு கூட அந்த கடவுளுக்கு மனசாட்சி இல்லையா? புத்திர சோகம் தம்பி. புத்திர சோகம். சரி. போய் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சிருக்காரு மகனுக்காக. மகன் தான் போய் சந்திக்கிறாரு. ஆமா நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அவரு. ஆமா சரி. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எல்லாரும் AI அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இணையதளங்கள் முழுசும் அவர் போய் நிர்மலா சீதாராமன் காலில் விழுவுறது மாதிரியே புகைப்படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது இல்ல, அது வந்து தம்பி சொல்றாரு, அதை நம்பாதீங்கன்னா அது வந்து அப்படியே தவறுது. உட்காந்து பேசிட்ட படங்கள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக இல்ல, அவங்களுமே 2 பேருமே அறிவிச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் உண்மை. எனக்கு என்ன கேள்வினா, நீ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சரி, உன் தொகுதிக்கு பிரச்சனை, நீ மட்டும் தனியா போய் பாக்குறன்னு எதுக்காக பாக்குறாதும்? அப்பா மேல இடி அமலாக்கத்துறை திரும்ப DGPக்கு கடிதம் எழுந்தது. ஐயா, ஏற்கனவே 888 கோடி வெளிநாடு அமலாக்கத்துறை இந்த வேலை வாங்கி தரதுல கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில ஒரு பெரிய பேஜ் உங்களுக்கு இணைச்சு கொடுத்திருக்கிற, வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு அது மேலே நடவடிக்கை எடுக்கு. இப்ப அந்த துறையில வேலை வாங்கி தரது, டெண்டர் விட்டது, ஒண்ணு மத்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து 1020 கோடி வந்து நீங்க வந்து இது மாதிரி முறைகேடு பண்ணியிருக்கிறீங்க. இந்த வழக்குக்கும் ஒரு 250 பக்கத்துக்கு மேல நாங்க ஆவணங்களை இணைச்சி இருக்கிறோம், DGP வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு பிரச்சனை. அதான் சரி. இல்ல, அதான் ED வந்து பதிவு செய்யறதுக்கு DGPக்கு வந்து 252 பக்கத்துல வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, வழக்கு FIR போடுதுன்னு சொல்லி. DGP இப்போ பொறுப்பு DGPயா இருக்கிறதுனால அவர் போய் மருத்துவமனையில படுத்துக்கிட்டாரு. உடம்பு மாத்திட்டாங்க. அவர் உடம்பு முடியல, அதான் அது வேற. இருங்க, நான் தம்பி உடம்பு முடியல, ஏன் முடியல சொல்லல. இல்ல, வேற இருந்தா அவங்க அடிக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ணுன்னு. இவரு பதிவு பண்ணாதான் இங்க இருக்கிறவர் அடிக்கிறார். இல்ல சார், மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? இல்ல இப்ப அவரு ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. நேற்று பொறுப்பு DGP மாத்திட்டாங்க, அபய் சிங் குமார் அவர்கள் மாத்திட்டாங்க. இப்ப அவர் கேஸ் போடணும்ல, போடுவாங்க. அது போட வைக்கிறாங்களா விடுறாங்க தெரியல. அவர் அடுத்த மாசம் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அது இருக்கு அவங்களுக்கு. தம்பி, ஒரே போலீஸா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சிங் வாழ்க. இல்ல அதுல பிரச்சனை என்ன தெரியுமா? இதுல இன்னொரு செய்தி சொல்றேன். அதாவது வந்து நம்ம வெறுமனே வந்து இவர் வீட்டுல ரைடு நடந்த, இவருக்கு இருக்கிற நெருக்கடி மட்டும் 1020 கோடி நெருக்கடி மட்டும் சொல்றோம். நம்ம இவர் பேர்லயே ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஒரு 13 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதுதான் அவர் மேல உள்ள விசாரணை. யாருன்னா KN நேருடைய பையன் இருக்கிறார்ல, அவர் மேலேயும் விசாரணை இருக்குது. ED இப்பதான் ரைடு போட்டிருக்காங்க. அவருடைய தம்பி யாருன்னா நேருடைய தம்பி, கூட பிறந்த தம்பி, கோயம்புத்தூர்ல மணிவண்ணன், அவருடைய அலுவலகங்கள்லயும் வீடுகள்லயும் ED சோதனை நடத்தியிருக்கிறாங்க. அதே போல KN நேருடைய பையன், அவரு ஒரு கம்பெனியோட தொடர்புல இருந்தாருன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு யார் வந்து பணம் அனுப்புனாங்களோ அந்த கம்பெனி ஒரு 25 கோடியோ 28 கோடியோ வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த லோன் வாங்கின பணத்தை இவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லி KN நேருவோட பையன் மேர்லயும் விசாரணை. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தாலியில போயிட்டு இவரு நேருவோட தம்பி 4 பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் போகிறதுக்கு, தொழில் தொடங்கிறதுக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிற ஆவணங்கள் எல்லாமே இப்போ எடுத்திருக்காங்க புதுசாக. எங்கிருந்து பணம் இதுக்கான பண பரிவர்த்தனை போனது வந்து எல்லா ஆவணமும் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வசமாக சிக்கினதின் அடிப்படையில் தான் மகன் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சந்திக்கிறாரு. நான் இந்த தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு ஐயாவுக்கு வந்து இத்தாலி வரைக்கும் சம்பவம் தெரிஞ்சிருக்குடா. ஆனா இந்த துப்புரவு பணியாளர்களோட ஒப்பந்தம் வந்து பக்கத்துல ஆந்திராவில தெலுங்கர்களோட போட்டது தெரியல. அதான் 100 முறை பேசிட்டுமே தம்பி. 240 பக்கம். ஆமா, அதுல ஒரு பக்கம் இது, அதுல ஒரு பக்கம் அது வேற தனி. அதுதான் இங்க சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்குது. சீரழிஞ்சு சின்ன பண்ணாம ஆந்திரான்றதுன்னு இல்லை, இவங்களுடைய இந்த 2021 இருந்து இந்த தேதி வரைக்கும் எல்லா கான்ட்ராக்டும் தம்பி நீங்க இங்க இருக்கிறத விட பேசாம ஆந்திராவில் போய் கொஞ்ச நாள் இருக்கு. அங்கிருந்து ஒரு கான்ட்ராக்ட் சட்டை கிட்ட ஒரு சட்டை கிட்ட செட்டப் எல்லாம் பார்த்தா தம்பி அதுக்கு தயாராகிறது மாதிரி இருக்கு. ஆந்திரா செட்டியார் மாதிரி தான், ரிட்டையர் மாதிரி தான் இருக்கிறாரு ஆளு. அடிக்கடி வேற ஆள் காணாம போயிடுவாங்க. எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்குது. நீ அங்க போயிட்டு அப்புறமா தமிழ்நாட்டுக்குள்ள கால வைங்க. ஆதார் கார்டு அட்ரஸ் அங்க மாத்திட்டோம்னா கான்ட்ராக்ட் கிடைக்கும். முடிஞ்சு வச்சு பக்கத்துல பேரை மட்டும் எதனா மாத்திக்கிங்க.
ஆமா பேர் என்ன? ஏற்கனவே ஓங்கோல்ல உங்களுக்கு ஒரு பண்ணை இருக்குல்ல, ஆமா அந்த பண்ணையை பாத்துக்க சொல்லி ஆமா, அந்த நான் திருட்டுத்தனமா தெரியாம போய் ரகசியமா என் பண்ணையை பார்த்துட்டு வரலான்னு ஓங்கோல் வரைக்கும் நான் வண்டி ஏறி போறேன் தம்பி. பின்னாடியே வந்து கேமரா போட்டு வெளியே எடுத்து போட்டு இந்த துரோக கும்பல் உங்களை நம்பி நான் எப்படி சொத்து வாங்குறேன். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இத்தாலி வரைக்கும் பயணம் ஆயிட்டு மிக பெரும் நிறுவனங்கள்லாம் பேசி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொக்கி போட்டாடி தலை உச்சியில் நிக்கிது. இப்ப ஏன்னா இப்படி பட்டுச்சுன்னா கத்தி சரன்னு இறங்கணும். என்னடா போங்க சார், நீங்க இதை 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்னும் நகரவே இல்ல, இல்லை. இல்ல, அது இல்ல, அது ஒண்ணும் இல்ல தம்பி. அது பாஜகவுக்கு நோக்கம் வந்து அதெல்லாம் கிடையாது, பேட்டா தான் நோக்கம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்தியன் நிறுவனத்தை வந்து பிடிச்சி இடையில வந்து பூரா மொத்தமும் இதாச்சுல, அது 75 கோடியே 85 கோடியை வந்து கட்சிக்கு நிதி கொடுத்தோடனே திருப்பி விமானம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, பாஜக நாங்கள் எதிர்க்கிறோம், முறுக்குகிறோம், பெரட்டுகிறோம்ன்றதெல்லாம் சும்மா. அதான் அவங்க சொல்றதெல்லாம் இவங்க அது செய்யறாங்க. அரசியல் மேடைங்க. அரசியல்ல நாங்க அப்படிதான் பேசுவோம். உள்ள நீங்க இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. போறீங்க, டீலிங் பேசுறீங்க, முடிச்சிட்டு வரீங்க, அப்படியே சைலண்டா இருக்குது. தேவையான நகர்த்துறோம்ல. நேர்மையான அரசியல் அப்ப விமர்சனம் வைப்போம். இப்ப நான் உங்களுக்கு வந்து இப்போ உங்க பேர்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து 10,000 லட்சம் கோடி கடன் வாங்கி உங்களை கடன்காரனா ஆக்கி இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியுமா? 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி. அது தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு யாராவது தெரியுமா நம்ம கடன்காரனா இருக்கும்னு? தெரியாதுல்ல. அந்த மாதிரிதான் கூட்டணி. ஒரு பக்கம் மேடையில பேசுவோம், ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியாம கூட்டணி வச்சுக்குவோம். ஐயா நாங்க ஏமாந்தவங்க மக்கவங்க. நீங்க வந்துட்டு கோடி கணக்குல சுருட்டுவீங்க. ஆமா, கேள்வி கேட்டா அது பாஜக காலில் ஊந்துருவீங்க. ஆமா, அப்புறம் ஊர்ல போற களஞ்சியவனும் ஏகலைவனும் ராகவங்களும் நம்ம எல்லாம் பேசணும். சங்கி எங்களை சுத்துவீங்க. ஆமா, மொத்த பைசாவுக்கு நம்ம புண்ணியம் கிடையாது, பிரயோஜனம் இல்ல. ஒரு குடு நமக்கு ஒரு துண்டு கூட கிடையாது. இந்த தேன் எடுத்தா பறங்கை நக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட நம்ம லாகி இல்ல. ஆனா நம்ம சங்கி ஆமா மொத்தம் சொல்லையே சாப்பிட்டு இருக்கிறோம். ஒன்னா இருந்துகிட்டு நாங்கள் எதிர்க்கிறோம், ஏகாதிபத்தியமேன்ற மாதிரி பாஜக அரசு எங்களை வந்து நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்கீங்க. அங்க டீலிங் விட்டுட்டு இருக்கீங்களான்னு இல்ல. அதாவது இதுல வந்து என்னன்னா, நம்ம ஏற்கனவே பல தடவை பேசிட்டோம். 2024 வந்து இப்ப இருக்கிறது வந்து பாஜக மெஜாரிட்டி இல்லாம போயிடுச்சு. இப்ப 2 பேர் பீகார்ல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும். ஒருவேளை அதுல யாராவது ஒருத்தர் கலந்துக்கிட்டாங்கன்னா, நாங்க உங்களை ஆதரிக்கிறோம்னா, நான் உங்களோட துணை இருக்கிறேன் பேசுறோம். இன்னொன்னு அந்த பக்கம் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு, ஒரு பக்கம் பவன் கல்யாண் இருக்கிறாரு. அவங்க பேசி அதை சரி பண்ணிக்கிடுவாங்க. அதனால வந்து இல்லன்னா அதுதான் பீகார் எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. அந்த நெருக்கடி கிடையாது தம்பி அவங்களுக்கு. ஏன்னு சொன்னா அரசியல்ல எது வேண்டாலும் நடக்கலாம். திமுக வந்து பாஜகவை ஆதரிக்காதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வெளியில இருந்து ஆதரிக்கிறாங்க, நாளைக்கு உள்ள போய் கூட ஆதரிப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருதுங்க. வடிவேலு வந்து கிரிகாலன் மேஜிக் ஷோன்னு ஒரு ஷோ பண்ணுற ஒரு படத்துல, அதுல வந்து ஒரு ஆட்டோக்காரனோட டயரு எல்லா சீட்டுக்கிட்டு எல்லாமே ஆட்டையை போட்டு அதை வச்சு செலவு பண்ணுவாங்க. என்னன்னா திருப்பி அவங்க பணத்தை மொத்தமா கொடுத்துருவானுங்கன்னு அந்த ஆட்டோக்காரன் நம்பி உட்காந்துருப்பான். அப்ப வடிவேலுக்கு அரசியே சொல்லுவாரு, இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாஜக அரசு இன்னுமாடா திமுக அமைச்சர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. மக்களை பார்த்து கேக்கு அதை நம்புறது வந்து எடப்பாடியும் அதிமுக கனவுல இருக்கிறாங்க. எப்படியாவது கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். நாம வேற பல முறை டைட்டில் போட்டோம், அவர் கைதாக அவர் ஆகிறாரு. ஏய், நீங்களாம் யார் பண்ண நம்மள பாத்து கமெண்ட்ல கேக்குறாங்க. நீங்களும் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. இது பல பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுக மேல உள்ள வெறுப்புல வந்து என்ன தெரியுமா சொல்றது, அமைச்சர் மேல கத்தி தொங்குது, காலை பிடிச்சி இழுக்க போறாங்க. இந்த நவம்பர் 15ஆம் தேதி முடியட்டும்ன்றாங்க. அடுத்த மாதம் சொல்றாங்க டிசம்பர் 15ஆம் தேதி முடியட்டும். விஜய் மேட்டருக்கு வருவான். ஆக அல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். வாழ்க வளர்க பாஜக திமுக அண்டர் கிரவுண்ட் டீலிங். கரெக்டா? சூப்பர். வாங்க விஜய் வந்து என்ன, விஜய்க்கு வந்து ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம தம்பி போய் பாண்டிச்சேரியில போய் நம்ம ஒரு கூட்டத்தை போடுவோம். சரி, அங்க வந்து கரூர்ல நடந்தது மாதிரி எதுவும் சம்பவம் நடக்காது, பாத்துக்குவோம். அப்பதான் நம்ம வந்து திமுக மேல குற்றம் சாட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த கரூர் கொடுந்துயறதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, எங்க அமைதியா நடந்துருச்சு பாத்தியா, நாங்க எல்லாம் அமைதியா போவோம், அமைதியா நடத்திட்டு வருவோம். அதுக்கு வச்சாங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஆப்பு இசா சிங். வாழ்க இசா சிங்னு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். இந்த அனுமதியை கொடுத்த உடனே முதலமைச்சரை வான் பண்ணாங்களாம், இது ராங்கான கும்பல், இந்த அனுமதி கொடுத்தது தப்பு அப்படின்னு. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அம்மா அவங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்துறாங்கம்மா, கொடுக்காம இருக்க முடியாது, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, நீங்க தான் மேற்பேரவையில, நீங்க தான் எப்படியாவது அதை நடத்தி அவங்களை விரட்டணும் அப்படின்னு. அடிச்சா விரட்டலாம், அநியாயத்துக்கு விரட்டக்கூடாது இல்ல. புஷியானது நேருக்கு நேரம் நெத்திலேயே வந்து நெத்திக்கு நேரம் துப்பாக்கி வச்சு மிரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி
அவர் மைக்க பிடிச்சிட்டு இவர் என்னவோ கூட்டம் தளபதி இவர் தான் அந்த மாதிரி ஆமா இருக்கலாம், பாதுகாப்புக்கு அவங்க தானே ஆமா ஆமா இருக்கும்போது மைக்க பிடிச்சி நீங்க அட்டை கார்டுலாம் இல்லாதவங்க டோக்கன் எல்லாம் உள்ள வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. என்ன திபு திபுன்னு வந்துட்டு ஆமா இல்லன்னா அந்த அம்மா கதவை தள்ளிட்டு வந்திருந்தானா திரும்ப ஒரு கரூர் சம்பவம் நடந்திருக்கும் உறுதியா. அடிப்படை அறிவு கூட இல்லாத புசி ஆனந்த் அதான் அந்த அம்மா வச்சு செஞ்சிச்சு நல்லா. இதுக்கு முன்னாடி எப்பாவது இருந்துச்சு அவருக்கு அறிவு? இல்ல இல்ல தம்பி, அவங்க எல்லாம் எப்பவுமே தியேட்டரை திறந்த உடனே திபு திபுன்னு உள்ள வந்து அவங்களுக்கு உள்ள வாங்க டிக்கெட் இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் காவலருக்கு ஆண் காவலர்லாம் நிக்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து இருந்ததுன்னா எத்தனை பேர் செத்து இருப்பாங்க. ஆமா அடிச்சு புடிச்சது அந்த லேடி. ஆமா என்ன தெரியுமா கமெண்ட் போடுறாங்க எல்லாரும், அந்த அம்மா வந்து ரொம்ப புகழ்ந்து போறவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் சரிதாம்மா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியலம்மா, ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்க, அத போய் புஷானதுகிட்ட பேசுறீங்க, யாருகிட்ட பேசணும்னு தெரியலையே, எங்க ஆளுக்கு தமிழே தெரியாது, அவர்கிட்ட போய் இங்கிலீஷ் பேசுறீங்களே. இல்ல அதான் கொடுமை. அப்புறம் வேற என்னதான் அவங்க பேசுறது சொல்லு. இந்த ஆள் பேசுற மொழி அவங்களுக்கு புரியாது. தமிழையே இட்டு போனோம்னு அது என்ன சொல்றது, இட்டு போறது ஏதோ ஒண்ணு சொல்லி தொலைக்கிறாரு. அதுவும் அந்த அம்மாவுக்கு தெரியாது பண்ணணும். இல்ல அதை அப்படி சொல்லிடக்கூடாது. அந்த மைக்ல பேசும்போது தான் அந்த டிஎஸ்பி அவங்க அந்த அதிகாரி வந்து கோவப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சுவையான ஒரு சம்பவம் இருந்துச்சு. நம்ம வந்து எல்லாரையும் வாங்க கம் ஃபாஸ்ட், யுவர் தளபதி இஸ் வெயிட்டிங், கம் ஆன் அப்படின்னு அவங்க ரொம்ப அன்பா எல்லாரையும் கவனிச்சு சிரிச்ச மாதிரி. இல்ல அது யாருக்கு தெரியுமா தம்பி, நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு அந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு பாஸ் கொடுத்துருந்தாங்க. கொண்டு வர்றவங்க அந்த QR கோடு கொண்டு வர்றவங்களதான் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. இல்ல அதுதான் முறையா சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? நீ எல்லாரும் நீங்க எங்கேயும் போகாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ, எல்லாரும் உள்ள வாங்கோன்னு அதுக்கப்புறம் தான் டென்ஷன் ஆகி. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கமெண்ட் போட்டாங்கன்னா, இந்த ஆபீஸ் பாரு சிரிச்ச மாதிரி எப்படி நம்மள வரவேற்கிறாங்க கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு பறக்குது. சூப்பர் லேடி சிரிச்ச மாதிரி வெல்கம் வெல்கம் ப்ளீஸ் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு போங்க தளபதி இஸ் வெயிட்டிங்னு சொன்னாங்க. சிரிச்ச மாதிரியே சொல்றாங்க பாரு. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இருக்குதாங்கலாம் வேற எழுதிட்டு இருக்காங்க. அண்ணே ஒரு மேட்டர் பிளேட் மார்ச் பாரு. அப்படியே இந்தியா முழுசும் இருக்கிற எல்லா பிரஸ் மீடியா அண்ட் தொலைக்காட்சி மீடியா எல்லாத்துலயுமே லேடி லயன் இசா சிங் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே வந்து நியூஸ் ஆயிடுச்சு. இல்ல ஆமாங்க, கேட்கவே ஆள் இல்ல. கேட்டாக்க உடனே அரசியல் செய்றீங்க, நீ அரசியல் பேசுறீங்க, எங்களை முடக்க பாக்குறாங்க, எங்களை முடக்க பாக்குறாங்க. அந்த இடத்துல உயிர் பலி கரெக்டா கேட்டது பாரு. நீங்க ஏற்கனவே இத்தனை பேர் நீங்க வந்து உங்கள் கைகள் ரத்தம் படிஞ்சிருக்கு, 40 பேர் செத்து இருக்கிறான், இன்னும் என்ன நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு பாரு. எல்லாம் சரிண்ணே, ஏற்கனவே கர்நாடகா சிங்கம்னு ஒருத்தர் இப்படிதான் ஏத்தி விட்டாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம தேனியில இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை போய் இதுல மகாராஷ்டிராவுல லேடி, அதாவது பெண் சிங்கமா மகாராஷ்டிரா கலக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அம்பிகா IPS பேரை சொன்னாவே நிழலுலக தாதாக்களே ஓடி ஒளிஞ்சிருவாங்க எலி மாதிரி. அதனால பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே ஆண்களை விட வீரமா இருப்பாங்க. பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி என்ன போட்டாங்கன்னா, அவரு பைக்லயே சுத்திட்டு இருந்தாங்க. எங்கேயா போற, என்ன போறாரு வராரு, இதெல்லாம் அவர்கிட்ட இதெல்லாம் நக்கல். முதலமைச்சர் வந்து நீங்க கிண்டல் அடிக்கிறத ஏற்க முடியல. சரி, நம்ம புதுச்சேரிக்கா தமிழ்நாட்டுக்கு? புதுச்சேரிக்கு. இதுல என்ன விஷயம்னா, ஒண்ணு எல்லாம் பேசுனதெல்லாம் ஜாலியா தான் இருக்குது. யாரும் தெரியாம ஒரு வரலாறு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். எம்ஜிஆர் அங்க வந்து ஃபர்ஸ்ட் அங்கதான் முதலமைச்சர். அதனால நாங்க பாண்டிச்சேரி பிடிக்க போறோம் அப்படின்னு யாரையோ ஒருத்தர் தெரியாம ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு அதை மட்டுமே எழுதி கொடுத்தான். நான் ஒரு சம்பவம் சொல்றேன், அதை மட்டுமே எழுதி கொடுத்தாங்க. அவன் சொல்லிட்டான், பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இல்லைன்னு படிக்கிறான். நான் நம்ம தம்பி சித்தன் ஜெயமூர்த்திக்கு போன் பண்ணி, தம்பி என்ன தம்பி பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இல்லைன்னு எவன்னு சொன்னது? என் வீட்டுக்கு மாசம் 10 கிலோ அரிசி வருதுன்னு. தம்பி கேளு, பாண்டிச்சேரியே இல்லைன்னு எழுதி கொடுக்காம அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா நான் என்ன கேக்குறேன், அண்ணா தம்பி, அண்ணா ஒரு பாண்டிச்சேரியே ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்லி எழுதி ரேஷன் கடை பாண்டிச்சேரி இல்ல. அவர்கிட்ட வந்து நீங்க சார் இது வந்து புதுச்சேரி சார், பாண்டிச்சேரி இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியா? அதிர்ச்சி அடைஞ்சிருப்பான் விஜய். ஆனா இல்ல அப்படி இல்ல. ஆனா இது எப்படின்னா, இது எவ்வளவு பெரிய தவறு இது. ரங்கசாமி அவர்கள் வந்து ரேஷன் கடையா அவர் திறந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் போய் புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்லாத. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, ஒரு 4 ஆண்டுகளா வந்து ரேஷன் கடையை மூடி வச்சிருந்தாங்க. இப்பதான் திரும்பவும் திறக்கிறாங்க. தம்பி அதெல்லாம் திறந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான். 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கான்பா. அதானே, அதை வந்து அதை யாருப்பா எழுதி கொடுத்தவன்?
இல்ல இப்ப என்ன அப்பா, இருவரா அது வந்து உண்மையிலேயே வந்து இல்லண்ணே, என்னன்னா, புஷி ஆனந்த் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ரேஷன் கடை மூடி புஷி ஆனந்த் எம்எல்ஏ இருக்கும்போது மூடி இருப்பாங்க. அந்த நினைப்பெல்லாம் அவர் எழுதி கொடுத்துட்டு இருப்பாரு. நல்ல ஐயா, ஐயா, எங்க ஊர்ல வந்து ரேஷன் கடை இல்லாம இருக்கு. பாண்டிச்சேரியில வந்து மதுபான கடையே இல்லை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு பேசாம போயிட்டாரு. ஆனா அந்த இது இருக்குல்லண்ணே, அவங்களோட அந்த சிந்தனை இருக்குல்லண்ணே, அதை நான் உண்மையாக ரொம்ப ரசிக்கிறேன். விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு, பாண்டிச்சேரினா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது அப்படின்னு நிறுத்துறாருண்ணே. நம்ம ஆளுங்க ஏஐல டக்குன்னு ஒரு சரக்கு எடுத்து அப்படி குடிக்கிறது மாதிரி ஒரு ஏஐ பண்ணிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு மட்டும் இந்த டிவிக்கு துண்டத்துக்கு தலையில போட்டு தலையில கையை வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு அந்த கூட்டத்துக்குள்ள. அதை வீடியோ பண்ணிருக்காங்க. ஒரு 5-6 பிள்ளைங்க போய், என்னடி இங்க உட்காந்துருக்க இப்படி வந்துட்டு இருக்குன்னு, ஏன்டி இப்படி பண்ணலாமாடி நம்ம தலைவர் தளபதி இப்படி பண்ணிட்டாரடி, என்னடி பண்ணாருன்னா, எடி அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 நிமிஷமாவது பேசுறதா இல்லையா? எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி வந்து டக்குன்னு பேசிட்டு போயிடுச்சுன்னு டக்குன்னு பேசிட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு. அதுக்கு என்ன பண்றது, சட்டில இருந்தா அந்த பொண்ணு உண்மையா சென்சிட்டிவான பொண்ணு. சரி, இப்ப வேணா நம்ம கோரிக்கை வச்சிருவோம், இன்னும் ஒரு 6 பேப்பர் எக்ஸ்ட்ரா எழுதி கொடுங்க, எக்ஸ்ட்ரா பேப்பர் போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் இசா சிங்குக்கு ஒரு வாழ்த்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு சுடுகுஞ்சு இல்லாம அவ்வளவு பேரையும் அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறமா அந்த காவல்துறை இதுல ஈடுபட்டு இருந்த அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு ஒரு போட்டோ, அந்த சுப்பீரியர் ஆபீசர் எல்லாருக்கும் கை சூப்பர் சூப்பர் அப்படின்னு எல்லாரும் கை கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கார்ல ஏறி போனாங்க. இது வந்து விரட்டினாங்கன்னு சொன்னது கொஞ்சம் இல்ல, உண்மையிலே அடிச்சு விரட்டினாங்க தம்பி. இல்ல நிறைய இடத்துல என்னப்பா விளையாடுற, என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? சோரேரி குச்சா அங்கேயும் மரத்த புடிச்சு தொங்கனா தம்பி, அவன் கட்சிக்காரனே, கட்சி நிர்வாகிகளே நிர்வாகிகளே கையில கம்ப வச்சுட்டு அடிக்க, அது தவறு, ரொம்ப ரொம்ப போலீஸ் விரட்டுனுச்சு. ஏன் விரட்டுனதுனாக்கா, டோக்கன் இல்லாதவங்களும் உள்ள வர்றப்ப ட்ரோன் கேமரா பறக்க விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் பதுங்கிட்டு இருக்கிற பக்கத்துல அவங்க எப்படிலாம் பதுங்கி இருந்தாங்க பத்தியா உள்ளுக்குள்ள. அதெல்லாம் கண்டுபிடிச்சு விரட்டுனதை பாராட்டணும். ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் சீரியஸா சொல்லி முடிச்சிடறேன். எம்ஜிஆர் பாண்டிச்சேரியில முத ஆட்சியை பிடிச்சதுன்னாக்கா 49 தொடங்கின பிற்பாடு சேர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் 67 வரைக்கும் அந்த கட்சிக்கு பாடுபட்டுட்டு 72 தன்னை கட்சியிலிருந்து நீக்கிற வரைக்கும் திமுகவுக்கு பாடுபட்டு மக்கள் மத்தியில இடம் முடிச்சிருந்தார். பல முறை மக்களுக்காக போராடி களத்துல இருந்திருக்கிறார். திரைப்படங்கள் மூலமாக தொடர்ந்து மக்களோடு கை கொடுத்து இருந்திருக்கிறார். மக்கள் பிரச்சனையை பேசி நின்றார். அதுக்கு பிறகுதான் வந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு வந்து பாண்டிச்சேரி அரசியல் வந்து அந்த இடத்துல தேர்தல் வந்து ஜெயிக்கிறாரு. முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு உடனே வந்து பாண்டிச்சேரியில மீட்டிங் போட்டு நாளைக்கு எனக்கு சிஎம் பதவி அங்க கிடைச்சிருந்தா எப்படி கிடைக்கும்? எழுதி கொடுத்தாங்க என்ன இதான் எழுதி கொடுத்தாங்க. இதுதான் நான் பேசினேன். என்னமோ நான் தப்பு பண்ணிட்டது மாதிரி பேசுறேன். சரி, ஏதோ போனா தம்பி, உங்களுக்கு மாசுன்னா யாருன்னு தெரியுமா தம்பி? தமிழ்நாட்டுல சொல்லுங்க. மாசு வந்து மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். என் தொகுதிக்கு கொடுத்த தொகுதி மேம்பாட்டு தொகை எல்லாத்தையுமே நான் தொகுதிக்கு செலவு பண்ணிட்டேன், ஒத்த பைசா எல்லாமே தீர்ந்து போச்சுங்கிறாரு. யாரு கஷ்டத்துல இருக்க வாரம் நலத்திட்ட உதவி கொடுக்குறாரு. அதனால அதெல்லாம் எந்த காசு? என்னன்றேன், அந்த பகுதி மக்கள் வந்து சுற்றுச்சுவருக்கான கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு நகர்ல சுற்றுச்சுவர் பகுதியே ஒண்ணு இருக்குது. நீ கவர்மெண்ட் சொல்லி செய்ய. ஆமா, ஏன்னா உங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்கும்போது எனக்கு இந்த வருஷத்துக்கான நிதி முடிஞ்சிருச்சு, அடுத்தது வரும் 3 கோடி ரூபாய் இருக்கு, அதில் உங்களுக்கு செய்யறேன்னு என்ன கதை இதெல்லாம்? உங்க வீட்டு பணம் முதல்ல இல்ல நான் என்ன கேட்கிறேன், கேளுங்க. நீங்க வந்து 15 கோடி மட்டும் தான் செலவு பண்ணுவீங்களா? அதுக்கு தான் அமைச்சரா இருக்கீங்களா? அதுக்கு தான் இது வரைக்கும் மேயரா இருந்தீங்களா? அதுக்கு வரைக்கும் தான் இது வரைக்கும் நீங்க அரசியல் வாழ்க்கையில இருந்தீங்களா? அதை நீங்க எந்த துறையின் சார்பில் இருக்குதோ அந்த துறைக்கு கோரிக்கை வச்சு மானியத்தை கேட்டு காசை வாங்கி அதுக்கு செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து அந்த ஃபண்டு முடிஞ்சு போச்சுன்னா ஓ ஃபண்டுலயே கேட்கறாங்க. முதல்லயே இந்த இது அது அதிமுக அரசா இருந்தாலும் திமுக அரசா இருந்தாலும் முதல்ல இது ஒரு வலிமையா கண்டிக்கணும். அவங்க 2 பேரும் நிறைய பேசுறாங்கடா. இல்ல நீங்க பேசுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இங்க பாருங்க, இது வந்து என்ன செய்தித்துறை அவரு பேருனா மா சுப்பிரமணியம் அவர்களுடைய தொகுதி நிதி ஏதோ அவர் வீட்டு பணத்தை பாக்கெட்ல இருந்து எடுத்து மக்கள் வரி பணத்தில் ஆனால் தொகுதி நிதின்னு போடணும். இனிமே நீ ஏதோ உங்க வீட்டு காசு யாரு கட்டலாம்? இந்த மந்திரி தொகுதி நிதி, சட்டமன்ற நிதி, மக்கள் வரி பணத்தில் தொகுதிக்கான நிதின்னு ஒதுக்கணும். அவர் பேரை சொல்லி ஏதோ அவர் பாக்கெட்ல இருந்து அவங்க குடும்ப சொத்துல வித்து எடுத்து வந்து ரோட்ல செலவு பண்ற மாதிரி மக்களுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுல இதுவே கண்டிக்கக்கூடியது. அதுவும் போக நீங்க வந்து பொதுவாவே இவங்க பேசும்போது இது அதிமுகவோட சாதனை, இது திமுகவோட சாதனை, இது பாஜகவோட சாதனை அப்படின்னு சொல்லக்கூடாது.
தமிழ்நாடு அரசின் சாதனை ஒரு இந்திய அரசின் மத்திய அரசினுடைய சாதனை வரியா வாங்குற காசுல தாண்டா நீங்களே நடத்துறீங்க. மத்திய அரசுக்குன்னு ஒரு வரியும் கிடையாது. நாங்க கொடுக்குற வரி தான் வந்து மத்திய அரசே நடக்குது. நாங்க கொடுக்குற வரி பணத்துலதான் தமிழ்நாடு அரசு நடக்குது. இப்ப நான் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் எதுல நடத்துறீங்க? நாங்க மாநகராட்சியில வீட்டு வரி கட்டுறோம், கொலா வரி கட்டுறோம், சாலை வரி கட்டுறோம், எல்லா வரியும் கறியை வச்சுதான் நீ நிர்வாகம் செய்யறதுக்கான ஆளா வச்சிருக்கிறோம். சட்டமன்ற அப்ப நாங்க கடன் வாங்கி நிர்வாகம் செய்யலையா? இருக்காங்க வெளிநடப்பு. ஆமா, நீங்க பேசி முடிங்க, அது வரைக்கும் நாங்க இருக்கிறோம். நாங்கெல்லாம் அதாவது அப்படி ஒண்ணு அராஜகம் பிடிச்ச ஆமா அராஜக திமுக காரர்கள். தம்பி என்ன நம்ம 2 பேரும் பேசிக்கோம்டா. இப்ப வந்து இந்த விசிக்கு அதெல்லாம் இல்ல, சபையில பேசுங்க. அது நீங்க வெளியில போய் பேசுங்க. இல்ல அது நீங்க வேற நிராகரிக்கப்பட்ட சில டாபிக்லாம் இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அதனால எங்களுக்குள்ள பேசிக்கலாம். அப்படி இல்ல, ஏர்போர்ட் மூர்த்திக்கு குண்டா இல்லையா அப்படிங்கும்போது நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் போய் ஏர்போர்ட் மூர்த்தியை பார்த்தாரு. பார்த்த உடனே இங்க வந்து சில பேர் வெடிச்சு பயங்கரமா கொண்டாடுறாங்க. நடக்காது சீமான் போய் குரல் கொடுத்தாலும் அந்த குண்டாசை தடுக்க முடியாது. சரி, சீமான் சந்திப்பு வீண். சரி அப்படின்னு பதிவுகளை போட்டு பயங்கரமா வந்து தாளிச்சு எடுக்கிறாங்க. யார் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? யாருன்னு இப்ப தெரியாது. ஒரு 3 மாசம் 4 மாசம் போய் தேர்தல் வந்து வேற ஒரு ஆட்சி மாறின பிற்பாடு உங்களுக்கு இந்த மாதிரி விடிஞ்ச பிறகு அப்ப பேசிக்கலாம். வெயிட் பண்ணு. காலச்சக்கரம் அப்படியே ஓடிட்டு இருக்காதுங்க தம்பி. ஆமா, இன்னைக்கு என்ன பிறருக்குன்னா முற்பகல் செய்யும், நமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும். லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தனும் பொருள் எழுதுறதுக்கா? இல்லன்னா உனக்கு எழுத முடியாதா? இல்லங்க, சீமான் வந்து சிறைச்சாலைக்குள்ள போகும்போது அங்கங்க டியூட்டியில இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கிளம்பி உடையாந்து சீமானுக்கு எல்லாம் கை கொடுத்து எல்லாம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் கை கொடுத்தாங்களோ, அப்படி யாரெல்லாம் மரியாதை கொடுத்தாங்களோ அவங்களதான் இடமாற்றம் செய்யறதுக்கு மொத்தமா நீங்க வெளியேற்றணும் எல்லாரும். நீ அப்படி பார்த்தா மொத்த சிறைச்சாலையில இருக்கிற மொத்த சிறை காவலரே வெளியே அப்படி ஏதாவது செஞ்சு விடுறீங்களா? இல்ல, அங்க அந்த தண்டனை கைதிகளா வெள்ளோடையில இருப்பாங்க. ஆமா, தண்டனை கைதிகள் அவங்க வெளியில எல்லாம் போயிட்டு எல்லாம் வருவாங்க. எல்லாம் வாங்கி எல்லாம் எடுத்துட்டு அவங்க கூட சீமானை பார்த்து கை கொடுத்தவங்களா இருக்காங்க. கும்பலா ஒரு இடத்துல நின்று கேமரா இல்லாத இடமா பார்த்து நின்று கையெடுத்து கும்பிட்டு அப்படின்னு போனாங்கல்ல. அப்படின்னு பாதி பேர் அவங்க எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவீங்களா? எல்லாம் சொல்றேன். ஆகிற கதையை பேசுங்க தம்பி, உங்களுக்கு எரியுது, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு சொல்ல கடமைப்பட்டேன். என்னன்னா, ஒரு அரசியலமைப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை தனியாக சந்திப்பதற்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு கூட செய்து தராத இந்த தமிழ்நாடு அரசை நாம கண்டிச்சே ஆகணும். ஏன்னு சொன்னா, சும்மா கட்ட பஞ்சாயத்து பண்றவன், உன் கூட கூட்டணியில இருக்கிறவன், முன்னாள் எம்எல்ஏ, உன் கூட லெட்டர்பேடு கட்சி வச்சிருக்கவனுக்கெல்லாம் சிறப்பு சலுகை செஞ்சு தரேன். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் ஒரு சிறை கைதியை பார்க்க போறாருன்னா அது உள்ள விட்டு அவரை சந்திக்க வைக்கிறதுல உனக்கு என்னப்பா வலிக்குது? ஆனா கேளுங்க, ஆனா அதுல இல்லண்ணே, அதை எந்த விதமான சலனமும் இல்லாம போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு பாருங்க. அதுக்கு நம்ம அண்ணனுக்கு ஒரு பாராட்டு. அதுதான் சிறைத்துறையினுடைய டிஜிபி ஒருத்தர் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாருல, அவர் வந்த பிறகு இந்த 1.5 வருஷமா இந்த நடைமுறை எல்லாம் இது வந்து முன்னாடி இருந்த நடைமுறையோட இது நல்லது. ஓகே, இப்ப நீங்க தனித்தனியா உட்காந்து பேசிட்டு வரலாம், அது ஓகே. ஆனா சில நபர்களை வந்து அதி முக்கியமான நபர், இப்ப செந்தில் பாலாஜி உள்ள இருந்த இப்படிதான் போய் பார்த்து பேசிட்டு வந்தீங்களா? கேசரி போச்சு, பைனாப்பிள் கேசரி எல்லாம் கொடுத்தீங்க, போச்சு இல்ல, வண்டி போச்சு இல்ல உள்ளார. இப்ப வந்து இந்த பணம் கட்டி சாப்பிடுற சிஸ்டத்தையும் இல்லாம ஆக்கிட்டாங்க. இல்ல, அதான் எல்லாமே உள்ள போச்சு இல்ல. சிசிடிவி வேணும்னா கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? வேலை செய்யல இல்லன்னு சொல்லுவீங்கல்ல. அது சரி, அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யாது. உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? அதுக்குதான் சொல்ல வர்றது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சீமான் ஏர்போர்ட் மூர்த்தி சந்திப்பு ஃபெயிலியர்னு சொல்லிக்கிறாங்கல்ல. ஆமா, இது ஒரு 4 மாசத்துக்கு பிறகு இதே வசனம் இன்னொரு மாறும். காலம் உங்க பக்கம் மட்டுமே வெளிச்சம் அடிச்சுன்னு இருக்காது. நான் திரும்பவும் அப்படியே எச்சரிக்கிறேன் உங்களை. உண்மையிலே பிஜேபி காரரோ இல்ல, ஒருவேளை பிஜேபி கூட்டணியில் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு நீங்க ஒருத்தர் பழி வாங்கிருக்கீங்க, உள்ளத்துக்கு வச்சிருக்கீங்க, அவர் விடுதலை நடக்காதுன்னு கோஷம் போடுறீங்க, பராசு வெடிக்கிறீங்க. அதிமுக கூட்டணி நாளைக்கு உங்களுக்கு நீங்க சொல்லிட்டு போங்க. ஆனா எனக்கு எதனா ஒண்ணு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே போய் போவாங்க. ஏன்னா ஒண்ணு நடந்தாதான் எனக்கு யாராவது தங்கி சொன்ன பெருமையா சொல்லிட்டு போவாங்க. ஆமாட்டான்னு சொல்லிட்டு இது என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இன்னைக்கு ஏறணும் பண்ணலாம், சீமான் போய் சந்திச்சுட்டு வர்றது வந்து நடக்காது. சரி, 1 வருஷம் வச்சுன்னு பிறகு இப்ப நான் என்ன கேக்குறேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவரை போய் சந்திச்சதுக்கு
நீங்க அப்படியெல்லாம் போய் சந்திச்சு சீமான் வந்து பார்த்துட்டா குண்டாசை நிறுத்திடுவாரா அப்படிலாம் கேக்குறாங்களே. டேய் மொன்னைகளா, அண்ணன் போய் அவரை சந்திச்சது மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக போய் சந்திச்சாரு. அவர் குண்டாசை குண்டாசை தடுக்கிறதுக்காக போய் சந்திக்கல. இவங்க பேச்சு என்ன எப்படி இருக்குது பாருங்க. ஏன்னா மொக்கைங்களா, குண்டாசை தடுக்கிறதுன்னா போய் பார்த்தா தடுத்துட முடியுமாடா? அது என்ன பண்றது இவங்க? நாளைக்கு இந்த நபர்களுக்கும் சீமான் போய் சிறை அவரு சொல்றாருங்க. நம்ம அவரு ஏர்போர்ட் மூர்த்தி சம்பந்தமான ஒருத்தர் சொல்றாரு, மூர்த்தி என்ன சிறைக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சிரிப்பு ஒண்ணு இருக்கு. அந்த சிரிப்பு அவர் சிரிச்சதே இல்லை. ஆனா சீமான் பார்த்த உடனே அவர் சிரிச்சிட்டாரு, அந்த சிரிப்பு சிரிச்சாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் சீமான் வந்து சொல்ல சொல்ல இப்படி உட்கார்ந்தவர் அப்படியே ஆயிருக்காரு. அவர் என்னன்னா, உள்ளுக்குள்ள நீங்க என்னவா இருக்கணும், இந்த வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு நூல் வாசிங்க, புத்தகம் வாசிங்க. வர்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் புத்தகம் வாங்கிட்டு சொல்லி உடற்பயிற்சி, உடற்பயிற்சி, உடலை உறுதி செய், மனதை திடப்படுத்து, வெளியில வந்து அடிச்சு நொறுக்குன்னாராம். இல்ல அதான் அது இவங்களுக்கு புரியல. இது வந்து ஒரு ஏளனமா பேசுறது, நக்கலா பேசுறது, நையாண்டியா பேசுறது. காலம் மாறும், அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். அன்னைக்கு இதே சீமான் அவர்களை பாக்குறதுக்குள்ள போலாம், கேட்கவா போறாரு? அது ஒண்ணும் இல்ல, அண்ணன் தம்பி பாசத்துக்குள்ள போவாரு, நடக்கும். ஆமா பாப்போம், காலம் மாறும். ஆமா. அதனால வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து எடுத்து வச்சுக்கணும்ன்றீங்க. ஏர்போர்ட் இல்லடா, ஏர்போர்ட் மூர்த்திக்கு இத வந்து குண்டாசை தடுக்கிறதுக்கு என்னன்னா சீமான் என்ன தடுப்பு சுவரா? அதெல்லாம் இல்ல. நம்ம அந்த வழக்க ஃபாலோ பண்றதுனால குண்டாஸ் போர்டுல போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனை சந்திக்கிறதுக்கு சொன்னோம். போர்டுல உடஞ்சிருச்சுன்னா வெளில வந்துருவாருன்னு. நம்ம அதுக்கு முன்னாடி போய் ஏதாவது பாத்துக்கிச்சுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அதுல நிறைய பேசிட்டு அவங்க முழு மூச்சா வேலை செய்யறாங்க. புரியுதா சொல்றது? அதனால அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். நீங்க ஒரு சிங்கம் பாராளுமன்றத்துல சிறுத்தையா மாறி சீறி நின்னதை பாத்திருக்கீங்களா? சிங்கமா சிறுத்தையா? அதான்டா, சிங்கம் சிறுத்தையா மாறி கலர் மாறி நிக்குதுடா. எங்க ஐயா அமித்ஷா நேத்து அப்படியே சீறி நின்னாரு, அப்படியே கொத்திச்சு கொந்தளிச்சாரு. தமிழ்நாட்டுல ஒரு மலையில விளக்கேத்த முடியலங்க. இப்ப நான் வந்து சங்கி, அத நீங்க எங்க தலைவரை நீங்க இப்படி கிண்டல் பண்றதுன்னு ஏற்க மாட்டேன். அப்படியா? என்ன இப்ப சிங்க சீரிச்சுன்னு எப்படி நீங்க கிண்டலா சொல்ல முடியும்? தமிழ்நாட்டுல ஒரு மலையில அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு விளக்கேத்த முடியல. நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்க நீதிபதி இல்ல, தமிழ்நாட்டுல மத்தது மட்டும் பாலாரும் தேனாரும் ஓடுது, விளக்கு மட்டும் ஏத்த முடியலன்றாரு அவரு. என்னலாம்? சரி, நான் கேக்குறேன், அமித்ஷாவுக்கு வந்து விளக்கேத்தா பிரச்சனை மட்டும்தான் அவருக்கு தெரியுதா? ஆமா. தமிழ்நாட்டுல வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒரு இந்துவை உள்ள விட மாட்டாங்கன்னு யாரும் தம்பி சட்டம் எத்தனை திறந்தோறு கொலையா முந்திரிக்கான்ற மாதிரி தமிழ்நாடு இருக்குது. இதெல்லாம் கவலை இல்லையா? இவர் சொல்றது முக்கியமான விஷயம். திரௌபதி அம்மன் கோயில், அதுவும் இந்து கோயில் தான், சீல் வச்சுட்டு போனது இந்த கோபம் இல்லங்கண்ணா. நான் உள்ள போகணும்னு நிக்கிறவனும் இந்து தானே, அதான் சொல்ல வராங்க. அதை பத்திலாம் இவருக்கு கோவம் வராதான். நான் மாத்தி உங்க பக்கம் வந்துட்டேன். நான் சங்கி இல்ல, நீங்க பேசுங்க, நான் மறுக்கிறேன். நீங்க பேசுங்க, நான் மறுக்கிறேன். ஆமா. அதனால தம்பி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு இந்து கோயிலுக்குள் ஒரு இந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பதை ஏன் இந்த பாரதிய ஜனதா இல்ல தமிழ்நாடு அரசு பூட்டி வைக்குது? ஏன் பூட்டி வைக்குது? அதை தட்டி கேட்டாரா அமித்ஷா? சொல்லுங்க பாப்பா. சிக்கந்தர் மலையை கைப்பற்றுவோம், அது வந்து நீங்க பண்ண, அது வந்து அவர் பாஷை சொன்னா அது வந்து நீங்க பண்ணிக்கிட்டது, இது வந்து நாங்க பண்ணது. அது சரி. முதல்ல நீங்க எதிர்க்க வேண்டியது சிக்கந்தர் மலர்னு சொல்லிருக்காரு, அதை எதிர்த்துட்டு அப்புறமா இல்ல. ஆனா அது எதுக்கு எனக்கு சிக்கந்தர் மலையா இது வரைக்கும் உங்களுக்குள்ளார நீங்க பேசிக்கிட்டீங்க. அவருக்கு சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டாங்க. சங்கியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லடா அவருக்கு. அங்க வந்து பிரச்சனை வேற, கீழே இன்னொன்னு இருக்குது, சொன்ன மலை இருக்குது இல்ல, அந்த பிரச்சனையை நாங்க உடைக்கணும், அதை வச்சு அரசியல் ஆக்கணும். அங்க எப்படி ஜெய் ஸ்ரீராமன் ஒன்னா சொன்னா ஒரே நேரத்துல நாட்டுல எல்லாம் ஒன்னா கூடுற மாதிரி இங்க ஏதோ ஒண்ணு நாங்க உருப்படியா பண்ணணும். அந்த மலைக்கு கீழே இன்னொரு மலை இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இன்னொரு சிக்கந்தர், அதை வச்சு ஒரு அரசியல் அங்க வெடிக்கணும். அதுக்காக நான் பண்றேன். இங்க திரௌபதி அம்மன் பக்கத்துல என்ன தர்கா இருக்குது சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல. முன்னாடி ஒரு தர்கா மட்டும் நீங்க வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நடக்கிற கதையை பாரு. புரியாம பேசிட்டு இருக்கீங்க. தர்கா கூட தேவையில்லைன்னு, ஒரே ஒரு தூண் இருந்தா போதும், விளக்கு தூண் பாஞ்சுக்கிட்டு வந்து நின்று பண்ணாங்க. ஆமா, சொல்லுங்க. இங்க பாருங்க, விளக்கு தூண்றாதுன்னு சொல்லி
இந்தியா முழுசும் எல்லா மலையிலையும் பிரிட்டிஷ்காரன் அந்த மாதிரி ஒரு அளவை தூணை நட்டு வச்சிருக்கிறான். எடுத்து அவன் போடுறான், டே இங்க வர்ற இந்த மலையில இருக்கு, டே இங்க வர்ற இந்த மலையில இருக்கு அப்படின்னு. அது மொத்தமா தம்பி ஒரு செய்தி சொன்னாப்புல, ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. அது என்னன்னா, அந்த மலையை சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான வியாபாரிகளுக்கு மொத்தமா வியாபாரம் போச்சோம்னு. அதான் நாங்க இப்ப வயிற்றுல அடிச்சிட்டோமா? சந்தோஷம் தானே, சந்தோஷம் தானே. ஏங்க என்ன தைரியம் இருந்தா நீங்க வியாபாரிக வயிற்றுல அடிச்சு அந்த குடும்பம் எல்லாம் இன்னைக்கு வந்து சமைக்க முடியாம கிடக்கு. இது நியாயமா? இது நாங்க இப்படிதான் வாழ வைக்கிறோம். பெசாம எங்க கூட வந்து சேர்ந்து காவி கொடி கையில எடுத்துக்கோ, அதுக்கு தானே இந்த வழி பண்றோம். எடுத்துக்கோ, உங்க சாப்பாடு வழி நாங்க பண்றோம். அப்படிதான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். மொத்த இந்து கோயிலையும் என்கிட்ட கொடுத்தா நானே ஓசியா படிச்சு டிகிரி படிச்சு அத நாங்க கேட்டோம். நீ ஆட்சி செய்யற மாநிலத்துல எல்லாம் கோயில் உங்கள்ட்ட தானடா இருக்கு, அங்கெல்லாம் ஓசியில டிகிரி மூளையை வச்சுக்கிட்டு பேசணும். என்ன தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இந்து அறநிலையத்துறை இருக்கு, மத்த மாநிலங்கிட்ட எல்லாம் அரசாங்க எடுத்துதான் இருக்கு. அங்க எல்லாம் நீ இலவசமா எல்லாரையும் படிக்க வச்சுட்டியா? எல்லாரும் கோஆபரேட்டிவ் பேங்க் நடத்துவேன். நடத்திட்டியா? காசு கொடுத்துட்டியா? நான் வந்து வசதியா வாழுவேன். அது வாழ்ந்துட்டியா? இதுக்கு மத்தியில இதை வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். உங்களுடைய தோழி இருக்காங்க இல்லையா, நடிகை கஸ்தூரி, அவங்க வந்து யாரோட தோழி? உங்களுடைய நீங்க சங்கினா அப்புறம் உங்களுக்கு தோழி இல்லையா? அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி இல்லைனாலும் இல்ல, உண்மைதான். சகோதரி, அவங்க தோழி, நாங்க ஒரே கட்சிப்பா. சரி, உங்க நண்பர் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓங்கோல் பக்கத்துல இன்னொரு பண்ணையை வாங்கிடுறேன், நீ என்ன ஆனாலும் பேச. வாங்குறங்க தம்பி, வாங்குறோம். எப்படி வந்து இங்க பண்ண மாதிரியே நான் பதிலுக்கு அங்க வந்து ஓங்கோல் கையில எடுக்கிறேன். 2 பண்ணையை வாங்குறேன். ஏன் அங்க போறாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க கூட்டணி ஆட்சி நடக்குது. அதனாலதான் புரியுது. துணை முதல்வரா அவங்க ஆளு இருக்காங்க. சரி, அடுத்த பண்ணையை வாங்குற சொல்லுங்க. நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, இத்தனை நாளா அந்த தூண் வந்து அளவை கோலாகவே கூட இருந்துட்டு போகுது. சரி, இன்னைக்கு விளக்கு, ஒரே ஒரு விளக்கு தானே ஏத்துறோம்னு சொன்னாங்க. அதை அனுமதிக்கிறதுக்கு புதுசா நம்ம ஒரு விளக்கு ஏத்தணும்ன்றத கூட நம்ம ஏன் அனுமதிக்க கூடாது? அதுல ஏதாவது பிரச்சனை வருது? விளக்கு ஏத்துறதுனால எங்கேயாவது யாராவது எரியுதா, ஏதாவது போகுதா, பிரச்சனை ஆகுது போதா? ஏன் அதை கூட அனுமதிக்க நீங்க மறுக்க? சரி, ஓகே, நாங்க வந்து விளக்கு ஏத்த அனுமதிக்கிறோம். அதுக்கு அத வந்து இந்த அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை தாண்டி தான் நீங்க போய் விளக்க ஏத்துவீங்க. இந்த தர்காவில ஏதாவது பிரச்சனை பண்ணா இவங்க பொறுப்பேற்றுக்குவாங்களா? நான் என்ன கேக்குறேன், ஏன்டா உங்க போலீஸ், உங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது? சுத்தி பாதுகாப்பு போட்டு நில்லுங்க. எங்க போலீஸையும் சகோதரி பக்கம் பேசுறேன். இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். எங்க போலீஸ தான் வந்து நீங்க சங்கி ஆக்கிட்டீங்களா பல பேரை. அங்க இருக்கிற போலீஸ் ஒருத்தர், உங்க டிபார்ட்மெண்ட், உங்க கீழ இருக்கிற போலீஸ் சங்கியா மாற்றி நீங்க வேடிக்கை பார்த்து போலீஸ் மினிஸ்டர் யாரும் ஆள மாட்டுங்க. என்ன தம்பி இது நியாயமா இருக்குது? ஒரு பக்கம் நீதிமன்றத்துக்கு சிஎஸ்எஃப்ஐ அனுப்புனா மட்டும் குறை சொல்றீங்க, ஏத்து போராடுறீங்க. எங்க போலீஸ் அனுப்பினாக்கா அவங்க சங்கியா மாறிட்டாங்கன்னா அப்ப என்னதான் பண்றது உங்ககிட்ட? அப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு போலீஸ்? இப்ப நீங்க வந்து எங்க சகோதரி கஸ்தூரி இல்ல, என்னையும் நீங்க கொச்சு இல்ல. நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, உங்க சகோதரிக்கும் உங்களுக்கும் சொல்றது என்னன்னா, பாரம்பரியமா நாங்கள் வந்து பாரம்பரியத்தை மதிக்கிறவங்க. இல்லண்ணே, சுத்தி போலீஸ் போட்டு அனுப்பு மேல. இல்லண்ணே, நான் என்ன கேக்குறேன், போலீஸ் சங்கிட்டீங்களா? இல்லங்கண்ணா, பாரம்பரியத்தை நீங்க மீறுறத நாங்க ஏற்க மாட்டோங்கிறோம். இல்லண்ணே, ஏதாவது நீங்க மீறுங்க. இல்ல, எதை சொல்ல வர்றாரு தம்பி ரொம்ப நேரம். எல்லா இடத்துலயும் ஆகம விதியை பின்பற்றணும்னு எல்லாரும் சொல்றாங்க. யார் சொல்றா? சங்கிகள். ஜிஆர் சாமிநாதன் சொல்றாரு. இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க இந்துத்துவவாதிகள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகம விதி அது வந்து பிராமணர்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்களோ, அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனை வரும்போது அது ஆகம விதிப்படி அவங்க பரம்பரையா இந்த மாதிரி இன்ன குடும்பம் தான் பாக்குறாங்க. இப்ப சிதம்பரம் கோயிலுக்குள்ள போய் நம்ம எந்த இது பண்ண முடியாது, அவங்க பண்றதுதான் அராஜகம். கிரிக்கெட் விளையாடலாம், பேட் விளையாடலாம், பந்து விளையாடலாம், எல்லாம் ஒண்ணா செஞ்சுக்கலாம். அது ஆகம விதியில வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே ஆகம விதி பாருங்க, நம்மள ஆகம விதிக்கு ஆகம விதிப்படி வந்து நாங்க வந்து ஆகம விதிப்படி அங்க கோயில்கள் நிர்வாகத்துல வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற திமுக கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அண்ணா திமுக கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அங்க கும்பாபிஷேகம் அதாவது குடமுழக்க செஞ்சு வைக்கிறதுக்கு தேதி குறிக்கிறவர் ராஜா பட்டர்னு ஒரு பெரிய தலைமை பட்டர் இருக்கிறாரு. அவரே பிபிசியில பேட்டி கொடுத்துட்டாரு. இங்க எப்பவும் ஏத்திக்கிட்டு இருக்க பாரம்பரியமே ஏத்துற இடத்துலதான் நாங்க எப்பவுமே விளக்கு ஏத்துவோம், வேற எங்கேயும் ஏத்தக்கூடாது. அது இதுக்கு முரணானது. இல்ல, அது ஒரு இடத்துலதான் ஏத்தணும். அந்த இடத்துல விளக்க ஏத்துனானே
அந்த இந்த திருச்செந்தூர் அது சரி திருப்பரங்குன்ற முருகனுடைய பார்வை நேரடியா படுமா? இல்ல அவருடைய சன்னதிக்கு நேரம் இருக்கு. நேரம் இருக்கு, அதாவது இருக்குது. சரி இருக்கட்டும். அதுவும் போக வந்து விளக்கு பிரச்சனை வந்து புடிச்சு விளக்கு பிடிக்குதுன்னு சங்கீதண்டா அவரு இந்த விளக்கு பிடிக்கிற திரும்ப அதே தானே வருது. இது இருக்கட்டும் ஓரமா. இது பேசி சங்கி ஆகி போச்சு. சரி, சங்கி சக்கையா போச்சு. அது அதை விட அட்வான்ஸ் விஷயத்துக்கு வரும். தமிழ்நாடு முதலமைச்சர் போன வாரம் பேசினார். திடீர்னு பார்த்தா அந்த அட்டவணை பிரிவு ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. மக்களுக்கு எதுவும் செய்யலன்னு எல்லாம் பேசின உடனே யாரு எல்லாம் இப்போ உங்க தலைவர் இருக்கிறார்ல செந்தமிழன் சீமா, அதுதான் நான் பேசுறேன். இப்ப நான் சங்கி. அவர் சொன்னார் இந்த அட்டவணை பிரிவு மக்கள் வந்து பஞ்சமணி எல்லாம் அது இதுன்னு எல்லாம் போட்டு தாக்கின உடனே அன்னைக்கு உடனே ஒரு வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி என்ன அது இது சொல்றாரு முதலமைச்சர் 84,000 கோடி கிட்ட வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நலத்திட்டங்களை இந்த அரசு வழங்கி இருக்குது. சிறப்பு. நான் அன்னைக்கு மயக்க ஊந்து வந்தான் கீழே. அவனை தேடி பார்த்துனே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா நேற்று MC ராஜா சைதாப்பேட்டையில பிரதான சாலை மெயின் ரோடு பக்கத்துல 10 மாடி பில்டிங் சமூக நீதி மாணவர் விடுதியில் பேர வேற மாத்தினாங்க. ஆமா, பல நல்லா மிரண்டு போறது மாதிரி இருக்கு. இருக்குதுல்ல, நீங்க குனிஞ்சு பார்க்க முடியாது. வெளியே தான் சிலுக்கும் பின்னுக்கும் உள்ள ஈரும் பேணுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரி நேத்து நைட்டு மானபங்கம் போச்சு. பசங்க எல்லாம் அப்படி இல்லைன்னு அது ஒய்யாரமாம் கொண்டையாம் தாளம் போவான் உள்ள இருக்குமா ஈரும் பேணும். அந்த மாதிரி 10 மாடி பில்டிங் கட்டி பல போய் திறந்து வச்சுட்டு வந்து 7 மாசம் ஆச்சு. சரி, ஒரு ஃப்ளோருக்கும் இருக்குல்ல ஒரு மாடிக்கும் மாணவர்களுக்கு ஏற்ற கழிவறை வசதி கூட இல்ல. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் இல்லையாமா? இல்ல, கழிவறை அந்த மொத்த மாணவர்களுக்கு உண்டான கழிவறை வசதி இருக்கணும். எத்தனை பேருக்கு எவ்வளவு வசதி இருக்கணும்ல. அடிப்படை வசதி ஒண்ணு இல்ல. இப்பதான் 7 மாசம் ஆச்சு, இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. 84,000 கோடி 44,000 இல்ல இது வந்து 44 கோடி. இந்த பில்டிங் மட்டும் கோடி. அவர் மொத்தமா 84,000 முடிச்சு சமூக நீதி பேர் வச்சு வெட்டிட்டு வந்துட்டாரு. சரி, சாரி டேப் வெட்டிட்டு வந்துட்டாரு. சரி, உள்ள வந்து இன்னும் நாரிட்டு. சரி, இப்ப இந்த மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். அதான் இப்ப வந்து ஹரிஜன் இருந்துச்சு, அதை எதிர்த்து போராடினாங்க. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர்னு சொன்னாங்க, அதை எதிர்த்து போராடினாங்க. இப்ப சமூக நீதினு வச்சுட்டாங்களே. ஆமா, சமூக நீதி வந்துருச்சாங்க. இப்ப சமூக நீதினு சொன்னா பட்டியல் சமூகத்தை மக்கள். ஆனா நாங்க வந்துட்டு திருமாவளவனுக்குலாம் இல்ல, அவர் துணை முதல்வர் எங்களுக்காகவே கூட வந்துட்டு இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவர் நாங்க துணை முதல்வரா வைப்போம் நாங்க வச்சிட மாட்டோம். நீங்க எல்லாம் தெரிஞ்சவரு சங்கி, இதுக்கு விளக்கம் சொல்லிருங்க. எதுக்கு விளக்கம் சொல்லணும்? சமூக நீதி அப்படின்னு சொன்னா அந்த ஆதி திராவிட நல மாணவர்களை குறிக்குமா? இல்லையே, பொதுவா எல்லாரும் தானே குறிக்கும். சமூக நீதி என்றது எல்லாருக்கும் தம்பி. சமூக நீதி மாணவர் விடுதினா அதை வச்சிருக்கணும். வச்சா என்ன அர்த்தம்? சங்கின்னு சொல்லிட்டு போய் என்கிட்ட விளக்கம் கேட்டேன். நான் எப்படி சொல்றது? சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பதவியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்துட மாட்டாரு. சரி, ஹாஸ்டல்ல போய் சமூக நீதினு எழுதுறது மட்டும்தான் சமூக நீதியா? சரி, அதுவா இருக்கட்டும். நேற்று நைட்டு வந்து போராட்டம் பண்றாங்க. சரி, டெப்டி கலெக்டர் போய் சென்னை மாவட்ட துணை ஆட்சியர் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சரி, மேல் இடத்துல இருந்து பிரஷர் எப்படியாவது விஷயம் வெளியே வராம சீக்கிரமா பேசி முடிச்சதுங்க மாணவர் போராட்டத்தை. எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா நாங்க வந்து இதெல்லாம் பண்றோம். இதுக்கு மேல என்னன்னா, உணவு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை மகா கேவலமா இருக்குது. எப்படி இது வந்து நகரத்திலே இந்த மாதிரினா ஒன்றும் 28 விடுதிகள் ஏன் கேவலமா ஆச்சு சொல்ல வரேன். 28 விடுதிகள் 3,500 மாணவர்கள் மட்டும் சென்னைக்குள்ள படிக்கிறாங்க. பட்டியல் சமூக மாணவர்கள். அதுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடம் இருக்குது. அது தனியா இருக்கு. அது அவங்க கூட இருக்கலாம். இல்ல அது அவங்களுக்கு அந்த கோட்டால இடம் உண்டு, அவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகே, இதுல வந்து இந்த சாப்பாடு போற பிரச்சனை இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னன்னா, மாணவர்களுக்கு அங்க இருக்கிற வார்டன் இருப்பாரு. அந்த வார்டனே வந்துட்டு ரேஷன் பொருள் எல்லாம் வாங்கி அதை வந்து சாப்பாடு செய்து போட்டுட்டு பில்லு எழுதி போவாங்க. அது ஒரு பயன் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருக்கிற நீங்களாம் சம்பாதிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. நீ ஆந்திராவில் போய் பிறக்கணும். ஸ்ரீஹரி என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆந்திர நிறுவனத்துக்கு இந்த 3,500 மாணவர்களுக்கு 28 விடுதலுக்கு சாப்பாடு ஆக்கி போறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஆந்திராவுக்கே போகுதுடா. துப்புரவு தொழிலாளர் கான்ட்ராக்டும் ஆந்திராவுக்கு போகுது. இப்ப பட்டியல் சமூகத்து மக்கள் மாணவர்களுக்கு சமைக்கிறதுக்கும் ஆந்திராவுக்கு போகுது. சரி, அதை விடுங்க. இவர் சொத்து வாங்குறதுக்கு இவர் ஆந்திராவுக்கு தம்பி. இல்ல நீ இங்க வந்து சுரண்டுற, நாங்க வந்து சுரண்டுவான். பதிலுக்கு நான் போய் ஓங்கூர்ல பண்ணைய வாங்குவோம். எனக்கு அந்த சபதம் இருக்கு. இது வந்து ஏற்புடையதான் தம்பி.
உங்களை வாழ்த்துறோம். சங்கின்னு வந்துருது தம்பி சூட்கேஸுங்க. நான் வச்சுக்கிட்டு என்னதான் வழி பண்றது? இது. இப்ப போய் அங்க போய் தான் வாங்கி ஆகணும். அப்புறம் நான் சரி அவங்க இங்க வந்து வாங்குறாங்க, திருவண்ணாமலை முழுக்க வாங்கிட்டாங்க. எனக்கு கோவம் வருமா இல்லையா? உண்மையா இல்ல நீங்க இல்ல இப்ப திருவண்ணாமலைக்காரரா இல்ல, இல்ல. கோவம் வர்றதுல நியாயம் இருக்கு. இல்ல இல்ல அந்த கோவத்துக்கு தான் ஓங்களுக்கே போய் வாங்குறேன். வர பெட்டியை நான் என்ன பண்றது வச்சுக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இல்ல இதுல இன்னொரு கேஸ் எனக்கு ஒரு சின்ன இல்ல, கேள்வி, சொல்லி ஒரு முடிச்சிடலாம். பாமரனா ஒரே ஒரு கேள்வி. சரி. அதாவது 84,000 கோடி வந்து இந்த பட்டியல் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிறேன், நிவாரணம் கொடுத்திருக்கேன்னா ஒரு திட்டங்களை வருஷத்துக்கு வந்து செய்திருக்காங்க. அது சரிண்ணே, ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்டே 60,000 கோடி தானே. நீங்க என்னன்னா தெரியல. 80,000 அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்து கூட கேள்வி மனசாட்சி கேட்டா இல்லாம இதெல்லாம் பேசுறீங்க. ஏற்படும். சபை ஏற்காது. நிதி ஒதுக்குறதா இல்ல, இந்த- சபை கண்டிக்குது. இல்ல மத்திய இந்த மாதிரி எல்லாம் அறிவுபூர்வமா கேள்வி கேட்டா இங்க இடம் இல்ல. 84,000 கோடி பார்த்ததா வச்சுட்டு தான் நான் பேசுறேன். சரி. இதுல தவறான தகவலா கூட இருக்கட்டும். இருக்கட்டுங்க. நான் என்னன்றேன், முதல் கேள்வி அது என்ன, எல்லாத்தையும் ஆந்திராவுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு ஒண்ணு. ஆமா. இதை ஒட்டி இவங்க சிவகாமி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிக்காங்கள ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ம். இந்த மாதிரி 28 மாணவர் விடுதியில் இருக்கக்கூடிய 3,500 மாணவர்களுக்கான உணவு வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. ஆந்திராவில் ஸ்ரீஹரி என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. சரி, அவங்க வந்து இங்கே வந்து மொழி தெரியாதவனை வச்சுக்கிட்டு சமைச்சு போட்டுன்னு எல்லா 28 ஹாஸ்டலுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க 3 வேளையும். அந்த சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்றது. என்ன பெரிய விஷயம்னாக்கா, உங்களுக்கு எல்லா மாணவர்களும் எல்லா வேலையும் 3 வேலையும் வந்து ரெகுலராக சாப்பிட்டதா அட்டனன்ஸ் போடணும்னு வார்டனுக்கு கட்டாயம் உத்தரவு. மாணவர்கள் வந்தாலும் வராட்டியும். பாராட்டி போனாங்க. பாதி மாணவர்கள் காலேஜில் இருப்பாங்க, சில பேர் ஆமா. முடிச்சுட்டு வருவாங்க. ஆமா. நம்மலாம் அந்த மாதிரி நின்று படிச்சிருக்கிறோம். சில பேர் லீவ் போட்டு ஊருக்கு போயிடுவாங்க. நீங்க எத்தனை முறை ஊருக்கு ஆனா போயிருக்கீங்க? எல்லா நாளும் 100% வெளியில சாப்பிடுவோம் சில இருக்காது. நேரங்கள்ல. விடுதலை எல்லா நாளும் அந்த 100% இருக்காது. இருந்ததாக இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க. அட்டெண்டன்ஸ் போடணும். அம்மா வந்து அந்த அம்மா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி. இவ்வளவு கேவலம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து சமூக நீதின்றீங்க. எதை எடுத்தாலும் நேரா நீங்க வந்து திருப்பரங்குன்ற விளக்குக்கு போயிருங்க. இந்த விளக்க பேசுங்க, விளங்குறது இந்த அதான். விளக்க பேசுங்க. நீங்க ஓட்டு போட்டு தெலுங்கு எம்எல்ஏவா தேர்ந்தெடுப்பீங்க தெலுங்கர்களை. ம். நீங்க தெலுங்கர் எம்எல்ஏல வந்து அமைச்சர்கள் எல்லாம் தெலுங்கர்களா வைப்பீங்க. ம். ஆனா வந்து தெலுங்கர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது மட்டும் தப்புங்கிறீங்க. ம். இது எப்படி, யார் தப்பு? அது இப்போ ஓட்டு போட்டவங்க தப்பு தானே. ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் தப்பு. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த சங்கிங்க எல்லாம் வந்து இதுக்கு பேச மாட்டீங்களா? இல்ல அதுதான் கேட்க இவங்கெல்லாம் இந்து மாணவர்கள் இல்லையா? இந்து மாணவரோ எந்த மாணவரோ நான் என்னன்றேன், இங்க வந்து இந்து மாணவரோ குந்து மாணவரோ நாங்க தான் அவங்க எங்க கிட்ட வந்து நிக்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? ஐயோன்னு வந்து நிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க, கையை பிடிக்கிறீங்க, மனு கொடுத்துன்னு உட்காடுறீங்க. நான் என்ன பண்றது உங்களுக்கு? அது அதனால சரி. விட்டுருவீங்களா? விட்டு அவ்வளவு கொடுத்துருவீங்களா? இலகிய சரி. மனசா சார் உங்களுக்கு? ரொம்ப இலங்கின மனசு எங்களுக்கு. ம். சும்மா சொல்லு, அடிக்கிறதுல வந்து பாதி இத்தனை பர்சன்டேஜ்னு எங்களுக்குன்னு வருதுன்னா அப்புறம் இறக்க சார். வந்துருது தானா. இதுல நீங்க எப்படி இருந்துட்டு அவங்கள போய் அடிமான்றீங்களே, நீங்க தான் கொத்தடிமையா இருக்கீங்க. ஆமா தம்பி, நாங்க பெத்து போட்ட குழந்தை தான் திராவிடம். ஆரியம் பெத்து போட்ட குழந்தை தான் திராவிடம். திராவிடம் ஆரியம் திராவிடம் ஒண்ணுங்கிறீங்க. ஒண்ணு இல்ல, பெத்து போட்ட குழந்தை அட. ஒரே நேரத்துல பிறக்குது ரெண்டும். ரெட்ட குழந்தை. அது பாதிக்குதா வந்து என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுவுது. நீங்க எப்படி விட முடியும்? எனக்கு அவன் அழுதானவன் எனக்கு ரத்த கண்ணீரா வரும். அது சரி. திராவிடம் அழுதானா எனக்கு ரத்த கண்ணீரா வரும். ஆரியம் அடடா. நாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துட்டு இருக்கிறோம். எங்களை சும்மா நீங்க எதை மாதிரி கொட்டம் சொல்லிட்டேங்கன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிரும் குண்டாசுல. அது சரி. அதாவது இங்க நியாயம் தான் எங்களுக்கு தெரியுது. ஐயா பழமலைன்னு சொல்லிட்டா ம். ஒரு பெரிய இலக்கியவாதி, கவிஞர், அவருடைய மகன் ஒரு நீதி அரசர் செம்மல் அப்படின்னு. ம். இந்த இவங்க சொன்னதை கேட்டு ம். இந்த திமுக அரசு சொன்னதை கேட்டு நடவடிக்கை சொன்ன கேட்டுல இந்த சமூக நீதி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இது நீதியான ஒரு அரசு தான் போல இருக்கு. ஆமா. ம். அவர் பாவம் ஒரு நேர்மையா வந்து செயல்பட்டதால இன்னைக்கு வந்து வேலையை இழந்துட்டு வீட்டுல உட்காந்து சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. சமூக நீதி ஆட்சியில இவங்க வந்து விளக்கேத்துற விஷயத்துல தீர்ப்பு கொடுத்தாருன்னு சனாதன நீதிபதினு ஒருத்தர் போய் பதவி நீக்கமே பண்ணணும், அவர் வந்து நீக்கணும் அப்படின்லாம் மனு கொடுத்து விட்டு ஏதோ நியாயம் அங்க வெடிக்குன்னு பார்த்தா இங்க சமூக நீதி புட்டுன்னு போயிடுச்சு. புரியுது உங்களுக்கு? அவர் என்னன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை விசாரிக்கக்கூடிய தனி நீதிமன்றம் ஒரு மாவட்டம் இருக்குது. அதனுடைய சட்ட அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அதிகாரி, அது மாவட்ட கலெக்டரா இருந்தாலும் மாவட்ட எஸ்பியா இருந்தாலும் அந்த படி ஒழுங்கா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கலை என்றால் சம்பந்தப்பட்டவங்க நேரடியாக வழக்கு பதிவு செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம் இருக்குது. அதுல அந்த அடிப்படையில தான் அவர் வந்து அந்த டிஎஸ்பியை வந்து கைது பண்ணி சிறையில கொண்டு போய் விடுறாரு. சரி. அதுல நீ விசாரணை நடத்து, சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவர் சொல்லுவார், அதை நீங்க கேட்டிருக்கணும். உடனே ஒரு லாபி பண்றீங்க,
உடனடியா வந்து உங்க கவர்மெண்ட் பிபி எல்லாமே அதுக்கு ஒரு எப்படி போலீஸ்காரன் மேல கை வைக்கலாம்? சொல்லிட்டு அந்த துறை எங்கிட்ட இருக்கு. அப்ப நீதிபதி வந்து இப்படி பண்றீங்களா, அது எப்படி பண்றீங்க? நீதிபதிக்கெல்லாம் ஒன்னா கொதிச்சானாக்கா அது சரி, கொதிக்க முடியாது. ஏன்னு கேளு. ஏன் இது வந்து இது எந்த பட்டியல் மக்கள் ரெக்கார்டு போனா என்ன ஓட்டு வாங்கி கொடுக்கறது தான் ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்களே. ஏங்க அப்புறம் என்ன? காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. யார அடிச்சு கொண்டாலும் சரி, ஆமா, யார வந்து என்ன செஞ்சாலும் சரி, காவல்துறை பெண்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்சாலும் சரி, எந்த நடவடிக்கையும் நான் எடுக்காம இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்ன தைரியம் இருந்தா நீங்க ஒரு நீதி அரசர் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அத நான் வேடிக்கை பார்த்து தமிழ்நாடு முழுக்க வேடிக்கை பார்த்துக்கிறோம். ரோட்லயே எல்லாம் நடந்துங்குது, கொலைன்னு. நீ என்னையா வந்து எங்கால ஒருத்தர் உள்ள வைக்கிறீங்க? நல்லா வருது. அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க ஏதோ சனாதனத்தை போய் விளக்க பிடிக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு தப்பா வருது. சனாதனத்தை வந்து நிலைநாட்ட போறேன்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தா சமூக நீதி புட்டுட்டு போறதுக்கு நீங்க தான் இதுக்கு கொதிச்சிருக்கணும். உண்மையிலே அது சரி. எப்படி இப்படி ஒரு அநீதி நடக்க போச்சு, அவர் சரியா தானே செய்தாரு, அது சரி அப்படின்னு சமூக நீதி உண்மையிலே நீங்க பேசுற கோஷ்டியா இருந்தால் நேரம் நீங்க ரோட்டுக்கு வந்து போராடி இருக்கணும். போராட மாட்டீங்க. ஏன்னு சொல்லுங்க. இது இந்த சமூகத்தினுடைய மக்கள் பிரச்சனை. அது சரி. அப்ப இதுக்கு லாபி எல்லாம் பண்ண மாட்டோம். அது சரி. கிடப்புல போவோம். அது சரி. விஷயம். இப்ப நான் என்ன கேக்குறேன், ஏய் தம்பி ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நம்ம கரு பழனியப்பன் இயக்குனர் இருக்காருல்ல, அவரு வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாரா, அந்த கேள்வி கேட்டு அப்படின்னு நானே நடுநடுங்கி போயிட்டேன். அது என்ன கேள்வி தெரியுமா? சனாதானம் என்கிற அந்த வார்த்தை இந்தியாவுல யாரால பிரபலமாச்சு அப்படின்னு கேட்டாரு. பாத்தீங்களா, இவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாரால? எங்க அண்ணன். யார் அண்ணன்? உங்க அண்ணன் யாரு? அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் அதை ஏற்கல. கிடையாது, அது தமிழ்நாட்டுக்குள்ளதான் பிரபலம் ஆயிருக்கலாம். இந்திய அளவில் அதை பிரபலப்படுத்தியது யார்? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஓ, அவர் அங்க போயிட்டாரு. அவர் ஏன் அவ்வளவு ஒரு சனாதனம் என்கிற வார்த்தையை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய ஒருத்தர் ஏன் துணை முதல்வரா இருக்கக்கூடாது கேக்குறாரு எங்க தம்பி. உங்க ஆட்சி நீ துணை முதலமைச்சர் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு தொலைச்சினா, ஏன் அதை மட்டும் வச்சுட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்லாரு நினைக்கிறேன்? கார் ரேஸ் வச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடாது? கார் ரேஸ் யாராவது நடத்திருக்கானா இது வரைக்கும் சரித்திரத்துல? தம்பி நல்லபடியா வாழ்ந்துட்டு போகட்டும். ஆமா, நான் ஓங்கோல்ல பண்ண வாங்குற மாதிரி அவர் யாரும் ஒண்ணு வாங்கி தொலைக்கிட்டு. சரி, நீண்ட நாளைக்கு பிறகு மௌனத்தில் இருந்து எழுந்து தோழர் கௌசல்யா சங்கர் நேத்து வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு கொந்தளிச்சிருக்காங்க. அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அதாவது சமூக நீதின்னு சொல்றீங்க, அதனால ஞாபகம் வந்துருச்சு. அந்த சமூக நீதியில அரசு வந்து ஏன் ஒரு ஆணவ படுகொலைக்கு இது வரைக்கும் ஒரு சட்டம் ஏற்ற மாட்டுது கேட்டு அந்த கௌசில கருப்பு சட்டம் எல்லாம் போட்டு விட்டாங்க. கொஞ்சம் வேஷம் அந்த ஆட்டெல்லாம் காமிச்சாங்களோ ஒரு கோஷ்டி. ஆமா, எங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சு வருத்தம். கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் பக்கத்துலயே உட்கார்ந்தாரு, நீங்க கவனிக்கல? அதுக்கும் கருப்பு சட்டை போட்டு விட்டு என்ன எல்லாம் பண்ணாத கூத்தெல்லாம் பண்ணாங்க. கோஷ்டி எங்க இருக்கிறாங்கன்னு கேக்குறேன். இல்லடா, இப்ப அவங்க அந்த கெட்டப் எல்லாம் மாறி அது வந்து இப்போ இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய கேள்வியை நேற்று கௌசல்யா சங்கர் எழுப்பியிருக்காங்க. சரி, ஏன் என்ன பெரிய பேச அந்த பேர், நான் தம்பி பேரு என்ன பெரிய சங்கர் கொலை என்ன நேரு தம்பிக்கே எங்களுக்கு ஒன்றும் நீதி கிடைக்கல, உட்காந்து சுத்தி உட்காந்துக்கிறோம். நாங்க நீங்க பண்ணாரா எங்களுக்கு விசாரிங்க வந்து என்ன நினைச்சிட்டீங்க நீங்க எங்க சமூக நீதியை பத்தி? சார் இல்ல கேக்குறேன், ஆள் இல்ல நினைச்சிட்டீங்க? இல்ல விட்டுருந்தா அந்த பொண்ணு தனியார் வக்கீல வச்சாவது கேட்டிருப்பாங்க. நீங்க நான் தானாக வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் நாங்களே வக்கீல கொண்டு வந்து உங்களுக்காக வாதாடுறோம், நீதியை பெற்றுத்தரோம்னு வாண்டடா வந்து வண்டியில இருந்தது நீங்க தான் அந்த வழக்கை சிறப்பா நடத்தி முடிச்சு கொடுக்கணும். ஆனா சொன்னா வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல அப்படியே இருக்கு. அவன் இப்ப வரைக்கும் நேரு எங்க கூட மந்திரியா தான் இருக்கிறாரு. அவங்க தம்பிக்கு யாரு என்ன பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டீங்களே. ஆமா, புரியுதுல்ல? அந்த மாதிரிதான் நடக்கும் தம்பி. அப்புறம் என்ன சார் இது சமூக நீதி ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் உட்காந்து கூட்டம் கூட கும்மி அடிச்சிங்களா? இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து புரட்சி சமூக நீதி இந்த பெண்ணுக்காக நாங்க நிப்போன்னு எத்தனை பேர் கூட நின்றுட்டு 1000 நடந்தாலும் உங்க யோக்கியதெல்லாம் தெரியும், பேசணும்னு நல்லா இருக்கு. முதல்ல அந்த பெண்ணு கேட்டதுக்கு இந்த சமூக நீதி பேசக்கூடிய பதில் சொல்லட்டும், நம்ம அப்புறம் பேசணும்னு நினைக்கிறேன். 1000 இருந்தாலும் ஒரு 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 பெண் வந்து கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு நவீன கண்ணகியாக வந்து நின்று நீதி கேட்கிற போது அந்த பெண்ணின் சார்பில் நம்ம நிக்கணுமா இல்லையா? 100% நிக்கணும். இல்லண்ணே, அதுல வந்து ரொம்ப நிக்கணும், நிப்போம். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா 2016 கொலை நடக்குது.
17ல தண்டனை அறிவிக்கிறாங்க. திருப்பூர் நீதிமன்றத்துல தண்டனை அறிவிக்கிறாங்க. அது ரெண்டுமே அதிமுகவோட ஆட்சி. எப்படின்னா 16 17 சரியா? அப்ப வந்து அறிக்கை கலைஞரே கொடுத்தாரு நேரடியா. முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரா, நாங்க அந்த பெண்ணோடு இப்ப இருக்கிற முதலமைச்சர் நாங்க வந்து உறுதுணையா இருப்போம் சொன்னாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் சரிதானே? அப்ப வந்து அவங்க அம்மாவையும் அவங்க தாய் மாமனையும் விடுதலை செஞ்சுட்டாங்க. யாருன்னா அப்பாவையும் தாய் மாமனையும் மாமனையும் விடுதலை செஞ்சா அப்பாவுக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு. அவங்க மேற்கோர்ட்டு அப்பீலுக்கு போறாங்க, இந்த தண்டனையை ரத்து செய்யணும்னு சொல்லி அவங்க போறாங்க. இவங்க என்னன்னா தண்டனை இவங்க விடுதலை செஞ்சதை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு போறாங்க. அங்க ஹைகோர்ட் வந்து அவங்க அப்பாவையும் விடுதலை செஞ்சிருச்சு. கூலிப்படையை மட்டும்தான் தண்டிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் கூலிப்படைகள் மட்டும்தான் வந்து தண்டனைக்குள்ளாயிருக்கிறாங்க. ஏவி விட்டவங்களை விட்டாச்சு. அதுதான் இப்ப அந்த பொண்ணு எழுதிவனை விட்டுறாங்க, அம்பு பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறது சமூக நீதி. அந்த பொண்ணு என்ன கேக்குதுன்னா, 2020ல நீங்க விடுதலை செஞ்சீங்க எங்க அப்பாவை, அதுக்கு நான் திரும்பவும் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறேன். நீங்க தமிழ்நாடு அரசு நாங்க வந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கோம், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்க ஆளுங்கட்சியா வந்துட்டா நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு நீங்க சொன்னீங்க. இப்ப கிட்டத்தட்ட 5.5 வருஷம் ஆச்சு, நீங்க எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேள்வி எழுப்புது. இப்ப நான் அந்த வழக்கை விரைந்து நடத்தி முடிக்கணும்னு ஒரு வழக்கு போட்டிருக்கிறேன். அந்த வழக்குல வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா 6 மாசம் எங்களுக்கு டைம் கொடுங்க, நீங்க தாக்கல் பண்ணதெல்லாம் நாங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க தமிழ்ல படிக்க வேண்டியது இருக்குன்னு இப்ப கேக்குறீங்க. இத 5.5 வருஷமா செய்யாம இந்த 6 மாசத்துல எப்படி செஞ்சு முடிப்பீங்கன்னு ஒரு கேள்வியே எங்ககிட்ட ஒரே ஒரு பதில் இருக்கு. நீங்க சங்கி பின்னாடி போயிட்டீங்க, அதனால எங்களுக்கு இல்ல ஒரே ஒரு கேள்வி எங்களுக்கு, இன்னும் தேர்தலுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? கரெக்டா 120 நாள் இருக்கு. அது முடிஞ்ச உடனே நாங்க எதிர்கட்சி ஆவோம்ப்பா. அப்ப போராடுவோம். எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஆளுங்கட்சியில் கேட்க கூடாது. திரும்ப நாங்க தோத்து எதிர்கட்சியா வரும்போது கேளுங்க. இப்ப நாங்க நடவடிக்கை எடுத்தோம்னா அது ஒரு சமூக பிரச்சனை அங்க இருக்கு. ஓட்டு போயிடும் எங்களுக்கு, சமூக ஓட்டு போயிடும். என்ன தம்பி புரியாம இப்படி பேசுறீங்க? என்ன தம்பி? ஆமா, நாங்க எதிர்கட்சியா இருந்தா தானே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, போராடுவோம். நாங்க அதை போய் நிப்போம், கரா பேட்டி விடுவோம், புரட்சி பண்ணா மாத்துவோம், நாங்க இருக்கிறோம் பாத்துக்கோன்னு சொல்லுவோம், இடத்துல தள்ளி விடுவோம், கும்பகூடி எல்லாம் சேர்ந்து புரட்சி வாழ்கன்னுவோம், எல்லாம் மங்களம் பாட்டு கடைசியா வந்துட்டு உட்காந்துக்கோ. நாங்க ஆட்சியில வந்துட்டோம்னு 5 வருஷம் கம்முன்னு இருக்கும். இன்னொரு கேள்வியும் கேக்குது. எப்பா இந்த கூலிப்படை வந்து கொலை பண்றாங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு என்ன நில தகராறா, குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, அவன் எங்களை வந்து கொலை பண்ணணும்னு? இதுல சம்பவத்துல சங்கர் மட்டும் இருந்தா பரவாயில்ல, அதுல வெட்டுப்பட்டது நானும் தான். நான் நேரடி சாட்சியா இருக்கிறேன் இந்த வழக்குல. கௌசல்யாவுக்கும் சங்கருக்குமான வழக்கு தான் அந்த வழக்கு. ஆமா, நானே எவிடன்ஸ் இருக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை வந்து நீங்க எப்ப இன்டென்ஷன் இல்லாம அவங்கதான் காரணம், ஒரே ஒரு காரணம் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். என் சாட்சியும் ஏத்துக்க மாட்டேற, என் வழக்கையும் ஏத்துக்க மாட்டேற, நீ ஆணவ படுகொலைக்கு சட்டமும் ஏற்ற மாட்டேற, என்னதான்டா நினைச்சிருக்கேன்? சமூக நீதினு பேரு சொல்ற. சகோதரி கௌசல்யா பேட்டி கொடுக்கும்போது பக்கத்துல யாரெல்லாம் இருந்தாங்க? இல்ல இப்ப தனியா தான். இல்ல இந்த பக்கம் வந்து மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி இருந்தாங்க, இந்த பக்கம் வந்து தியாகினுடைய மருமகன் பாரதி இருந்தாங்க. அவ்வளவுதான். வாழ்க வளர்க. நான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாதிரி இல்ல. புரட்சியாளர்களுக்கு கூட நிக்கிறேன். இதுல இன்னொரு செய்தி நம்ம கூட வந்து மடமாத்தி கொண்டு போகாம இருந்தானா நல்லது. இல்ல இன்னொரு செய்தி அண்ணா, இன்னொரு செய்தி இருக்கு. அதாவது அதிமுக கவர்மெண்ட் இந்தியாவிலேயே ஆணவ படுகொலைக்கு முத தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம தமிழ்நாட்டில தான். இந்த 2017 தீர்ப்பு அதை எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆணவ படுகொலைக்கு ஒரு தண்டனை வந்து இந்தியாவிலேயே வாங்கி கொடுத்துட்டாங்க, வச்சுட்டாங்க. ஆனர் கில்லிங்கிறத அப்பதான் பேசு பொருளாச்சு. ஆனர் கில்லிங் என்னன்னு விவாத பொருளாவே. ரைட் தம்பி, அதே அதிமுக ஆட்சி தான் அவங்க அதுல அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்த அனைவரையும் விடுதலையும் செஞ்சுச்சுனே. நீதிமன்றம் செய்வதற்கு ஆட்சிதான் காரணம்னு அந்த நேரத்துல எல்லா ஊடகங்களும் குற்றச்சாட்டை இவங்க பேசினாங்க. எல்லா ஊடகமும் இல்ல, இந்த கோஷ்டி இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற கோஷ்டி அன்னைக்கு பேசிச்சு. சரி, அடுத்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நாங்க வந்து ஒரு 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி சோழாவரம் ஏரிய அணைய வந்து நிமித்தணும். எப்பவுமே உன்னை வந்து செங்குத்தா நிமித்தி வைக்கும் போது அது சரிகிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதை நீங்க வந்து இடிஞ்சு போன பாலத்தோடு கம்பேர் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றதை ஏற்க முடியல. இடிஞ்சு போனதுல காணாம போன பாலம் நான் ஒண்ணும் பண்ணவே இல்லை தம்பி. நீயே எப்படி நீயே சொல்லிக்கிற, நீயே மோன் அடிச்சுக்கிறேன்னா
என்னடா சோழம் அது 2 வருஷமா தண்ணி தேங்க முடியல சொல்லிட்டு அக்கறைப்பட்டு அழுது இவங்க சுரண்டணும் இல்ல காசை. ஆமா 40 கோடி அதுக்கு செலவு பண்ணி ஏரியை சுரண்டுனாங்களா இவங்க சுரண்டுனாங்களா என்ன கரெக்டா தம்பி சொல்லுங்க. ஏதோ அதுக்குள்ள ஒண்ணு சுரண்டுறாங்க விட அதெல்லாம் போய் விளக்கமா கேட்டு நிற்கும். நான் திமுக தான் சொல்லுவேன். சுரண்டுறதுனே நமக்கு 100 நாள் வேலை ஞாபகத்துக்கு வந்துருதுடா. அங்கதான்டா சுரண்டுவாங்க. கேளு 40 கோடி கட்டி அணையும் அந்த அணை இல்ல அது இந்த ஏரி கரை உயரத்தை உயர்த்தி இந்த சைடு இருக்குல்ல கீழே தண்ணி அதெல்லாம் வந்து கல்லுங்கள்லாம் போட்டு பதிப்பாங்கல்ல அவ்வளவு நேர்த்தி எல்லாம் பண்ணி பலன்னு ஆக்கி சிறப்பெல்லாம் பண்ணதா காமிச்சாங்க. சரி இந்த மழை வந்துச்சு இல்ல, ஆமா மழையில மொத்தம் இலிச்சிட்டு எல்லாம் சரிஞ்சு போச்சு. துபாக்கர் வேலை பார்த்துருக்காங்க. இல்ல எப்பவுமே பெய்யற மழையை விட 10 மடங்கு அதிகமா மழை பெஞ்சிருச்சு. இந்த ஒரு காரணம் மட்டும் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு பாலத்தை காணும். என்ன பண்ண இப்பதான் போன மாசம் தான் கட்டி திறப்பு விழா பண்ணாங்க பாலம். இங்கிருந்து அந்த கடைசி வரைக்கும் 16 கோடிக்கு. அது என்னன்னு கேட்டாக்கா அளவுக்கு மீறி வெள்ளம் வந்துருக்கு. இந்த வசதி ஒண்ணு வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இந்த ஏவா வேலைய கூட ஒரு ஆபீசர் போகும்போது இல்ல அப்பதான் சொல்றாரு நல்லா இருக்கு இல்ல அப்படின்றாரு. சுவக்குன்னு விடுறாரு உள்ளார. மதுரை மகால் என்ன மகால் இந்த லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. சுரன்றதுக்கு ஒரு அளவு வேணும். தண்ணி பாவம் ரொம்ப அந்த பாவம் இருக்கிறதுலே மோசமான பாவம். மக்கள் குடிக்கிறதுக்கான தண்ணி அது. அதான் சோழவர ஏரியில இருந்தா மொத்த தண்ணி வரும். அங்க இருந்து தண்ணி தான் திறந்து. சரி ஓகே. குற்றச்சாட்டு யார் மேல வைக்கிறீங்க? யார் மேல? அது வந்து நீர்வளத்துறை அமைச்சர் எங்க ஐயா. அது இல்ல, அது வந்து துபாய் அரசு இல்ல மழை மேல போட்டுருவான். அது என்ன கேட்கல. ஐயா வந்து இன்னைக்கு டெல்லிக்கு ஓடி இருக்காரு. யாரு? நீர்வளத்துறை துரைமுருகன் ஐயா ஒரு ஜெகத் ரட்சகன் எம்பியும் போயிருக்காங்களா? ஆமா நல்லபடியா. நேத்து தான் நேரு பையன் போயிட்டு வந்தாரு. அடுத்தது இவங்க போறாங்க. தம்பி நீங்க குறை சொல்றீங்க தம்பி. மக்கள் நலன் பத்தி அக்கறையா வந்து பேசுறதுக்கு வராங்க. நான் 4 வருஷம் தூங்கி நின்றுட்டோமா. சரி, அதனால இனிமே கொஞ்சம் மூச்சு மக்களுக்காக நாங்க பேசணும். ப்ளீஸ் கொஞ்சம் கதவை திறங்க. கால் மட்டும் பட்டா போதும் நாங்க பார்த்துட்டு வந்துடுறோம்ட்டு போயிருக்கிறாங்க. தப்பா? எம்ஜிஆருக்கு வந்து நீங்க வந்து கடற்கரையில வந்து சமாதி வச்சீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வைக்காம எப்படி விடுவோம் அப்படின்னு களத்தில் நின்று போராடிய நாங்கள் எம்ஜிஆருக்கு மட்டும் பாரத ரத்னா விருது கொடுப்பீங்க, எங்க ஐயா கட்டுமரத்துக்கு மட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னா நாங்க சும்மா விடுவோமா? அது மட்டும்தான் குறைச்சல் உங்களுக்கு. மற்ற இதெல்லாம் வந்து ஊரா நாங்க வந்து இதுக்கு நூல் நிலையத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் எங்க அப்பா பேரை வச்சு ஊருக்கு செலை வச்சு பூங்காவுக்கெல்லாம் பேர் வச்சு தூக்கி நிறுத்தி இருக்கோம். இல்ல இப்ப டாக்டர் கலைஞர்னு போட்டிருந்தோம். அது பத்தாது பாரத ரத்னா அப்படின்னு வச்சா கொஞ்சம் கூடுதலா பார்த்து கொடுங்களேன். சங்கி சார் 100 உங்களை நாங்க கண்டிப்பே இல்லப்பா. சம்பாதிக்க விட்டுட்டு இருக்கிறோம். நல்லா தானே வச்சுக்கிறோம். என்ன உங்களுக்கு குறை? ஒன்னும் பாரத ரத்னா மட்டும் கவலைப்படாங்க. நீங்க பாருங்க, எங்களை வந்து கூப்பிட்டீங்க. நாங்களா எதனா வந்தோமா? இல்ல. கூப்பிட்டீங்க. அப்பாவுக்கு வந்து செலை திறக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுங்க. மருத்துவமா வந்தீங்க? வந்தோம்ல. நாணயம் 100 ரூபாய் நாணயம் நீங்களே தான் வந்து எங்களுக்கு கெஞ்சினீங்க. கூப்பிட்டீங்க, வந்தோம்ல. எதில் உங்களுக்கு குறை வச்சிருக்கு? அது மட்டுமா? பாரதிய ஜனதா கட்சின்னா என்னன்னே தெரியாத தமிழ்நாட்டுல எங்களை கூப்பிட்டு கொண்டாந்து தேர்தல் நிக்க வச்சு எங்களை எம்எல்ஏ ஆக்கி. தம்பி அதுக்கு நன்றி கடனா தான் நாங்க உங்களுக்கு இந்த நேரம் வரைக்கும் நீங்க கேட்டோன்னு அப்பாயின்மெண்ட் தரோம். நீங்க சந்திச்ச உடனே நாங்க இது பண்றோம். நீங்க கொடுக்குற கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறோம். உங்களுக்கு இது வரைக்கும் நாங்க கைது பண்ணாம வச்சுட்டு இருக்கிறோம். பாரத ரத்னா வர கொடுக்க போறோம். இவ்வளவு உங்களுக்கு பண்றோம். இல்ல சார், எல்லாமே கூப்பிட்டா வந்தீங்க. ஈடி நாங்க கூப்பிடவே இல்லையா சார்? வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அவங்களுக்கு வேலை இருக்க பாருங்க ஒரு அடி. ஏங்க வந்தீங்க? அது அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னு அனுப்பி இருக்கிறோம். அப்புறமா நாங்க நிறுத்தி வச்சுக்குவோம். புரியுது இல்ல? அப்புறம் அவங்களும் வேலை செய்யாம இருந்தாங்கன்னா தண்ட சம்பளம் ஆயிடும்ல. அவங்களை அனுப்பி வச்சு பாரதிய ஜனதா கட்சியை கூட்டாந்து இங்க எம்எல்ஏ வாக்கி சட்டசபையில கொண்டாந்து எச் ராஜாவை உட்கார வச்சு விட்டு நீங்க வந்து இவன் பிஜேபியின் பி டீம், அவன் பிஜேபியின் பி டீம், நாங்க எதிரினா என்ன கணக்கு? இல்ல அதுதாங்க. இது நீங்க எப்படி எங்களுக்கு வந்து தமிழ்நாடு திசை எங்க இருக்குன்னு தெரியாது, சட்டமன்றம் எங்கன்னு இருக்காது. நீங்க தான் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுன்றதுக்கு தான் இவ்வளவு சலுகை காட்டுறோம் உங்களுக்கு. அது சரி. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அது சரி. யாராவது ஒருத்தர் உள்ள தூக்கி போட்டு. அப்ப பாரத ரத்னா உறுதி? கட்டாயம் உறுதி. சரி, இப்ப முடிச்சுக்குவோம்.
டிக்கெட் எடுத்து கொடுங்க, நான் கிளம்பிடுறேன் ஊருக்கு. எங்க கிளம்புறீங்க? ஊருக்கு கிளம்புறேன். பாரத ரத்னா கேக்குறாரு ஒரு பக்கம், நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணுப்பா. இந்த நாட்டிலே எல்லாரும் கிளம்புறாங்க. எங்கேயாவது எங்க கிளம்புறேன். கருப்பு சட்டை போட்டு எங்க கிளம்புறப்ப சட்டையெல்லாம் பிச்சு போட்டு முக்கியம். நீங்க இங்க இருந்துகிட்டே இருங்க. சட்டையெல்லாம் பிச்சு போட்டு எங்கேயாவது இந்த பக்கம் ஒரு மஞ்சள் சட்டை, இந்த பக்கம் ஒரு கருப்பு சட்டை. வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். நல்லது. நம்ம நல்லதா இல்லப்பா, உனக்கு எதனா நல்லது நடந்தா நல்லது இல்ல. நிகழ்ச்சி சிறப்பா வந்திருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் தம்பி. மிக்க அடுத்த மகிழ்ச்சி. வாரம் எங்க பேச்சுவார்த்தைக்கு போறாரு தம்பி. அங்கதானே இருக்கிறாரு. இப்ப பேசி இல்ல, முடிச்சிடலாம். புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இன்னொருத்தர் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஆலோசனை போறீங்களா? யாரு தம்பி லட்சியம்? என்ன என்ன இப்படி லட்சிய சொல்றீங்க? திமுக நம்ம டிஆர் இருக்காருல்ல, ஆமா, அவர் பேர்ல இருந்து லட்சியத்தை எடுத்து ஆ. இந்திய ஜனநாயக கட்சியில இருந்து ஜனநாயகத்தை எடுத்து ஆ. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு லட்சிய ஜனநாயக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆ. மார்டின் உடைய பையன். பையன். ம், பாண்டிச்சேரி கனவு. அட. அதை பத்தி நம்ம அடுத்த வாரம் விரிவா நிறைய தகவல் பேசுவோம். நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.